ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஏற்கனவே கைனமேட்டிக்ஸ் மோஷன் இன் நான் டைமென்ஷன் சாப்டர்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இன்னும் ரிலேட்டிவ் மோஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நான் குயிக்காக போட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் நீட்லேயும் ஜேஇ மெயின்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். நிறையா சாப்டரோட பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ வெரி குட் சாப்டர். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். ஸோ நான் கொடுக்கக்கூடிய கான்செப்டை நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நீட்லையும் ஜேஇ மெயின்ஸில் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீமன்ஸ் அகாடமி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட அல்டிமேட் பேட்ச் 2022 ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பேட்ச்னு இருக்கும். ஸோ அதில் சர்ச் பண்ணி போய் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஸஸ், ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்னாலே மேக்ஸிமம் ஃபோர்ஸஸை பற்றின டிஸ்கஷன் தான் அதிகமாக இருக்கும் போது. ஸோ ஃபோர்ஸஸ்லேயும் 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட் கான்டாக்ட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதே கான்டாக்ட் இல்லாமையே உருவாகிற ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் எந்த விதமான கான்டாக்ட்டுமே இல்லை, பட் அந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் இருக்குது. ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். இதே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லலாம், டென்ஷன் ஃபோர்ஸ் சொல்லலாம், ஸ்ப்ரிங் சொல்லலாம், ஃப்ரிக்ஷன் சொல்லலாம். ஸோ இதில் நார்மல் ஃபோர்ஸும் டென்ஷன் ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சேமாக வர்ற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆப்ஜெக்டை ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோப் மூலயமா கனெக்ட் பண்ணியிருக்கிற அப்படின்னா அந்த ரோப்பில் உருவாகிற ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ். ஆனால் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. 2 ஆப்ஜெக்ட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கான்டாக்டில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் நான் எர்த் மேலே வைக்கிறேன் அப்படின்னா அந்த எர்த்தோட டேரெக்டாக கான்டாக்டில் இருக்கிறதுனால உருவாகிறது நார்மல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இதே ஒரு ரோப் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நான் ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கு ரோப்பில் உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன், நம்ம வெயிட்டை நம்ம யூனிட் பார்த்தீங்கன்னா கேஜின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் வெயிட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஒரு வெயிட் மிஷின்லேருந்து வெயிட்டை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம பார்த்தீங்கன்னா மாஸை மெஷர் பண்ணல, வெயிட் மாஸோட யூனிட் தான் பார்த்தீங்கன்னா கேஜி. ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா வெயிட்டோட யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன். ஓகேங்களா? நியூட்டன். ஸோ வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா என்னோட மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட். ஓகேங்களா? வெயிட் இஸ் ஈக்குவல்ஸ் டு mg அப்படிங்கிறத நமக்கான டைரக்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது வெயிட் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் டவுன் டு த பாடி. ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், நான் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னா வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் டேரெக்டாக டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். இதே நான் இன்க்ளைன்டு பிளேனில் வச்சுருக்கிறேன் அப்படின்னாலும் அதே மாதிரி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் mg இந்த ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இன்க்ளைன்டு பிளேனை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்போனன்ட்ஸாக பிரித்து சால்வ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படியே வெயிட்டுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டில் நமக்கு கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? டேரெக்டாக ஆப்போசிட்டில் கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஸோ நீங்கள் இன்க்ளைன்டு பிளேனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நார்மல் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குதுன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக வரைஞ்சோம்னா அதுதான் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ இன்க்ளைன்டு பிளேன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா இப்படி கீழே டேரெக்டாக எப்பயுமே டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம காம்போனன்ஸை பிரித்து இந்த mgயோட காம்போனன்ஸை நார்மல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஆப்ஜெக்ட் ஒரு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கான்டாக்ட் இருந்ததுன்னா அந்த இடத்துல உருவாகிறது நார்மல் ஃபோர்ஸ், டென்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது. இதே டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, செயின், பெல்ட், ரோப், ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸில் மூலயமா ஒரு 2 ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதனால் உருவாகிறதா பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நம்ம எடுத்துக்கூடிய ஸ்ட்ரிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்லெஸ் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் ஃபுல்லாகவே டென்ஷன் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இது மேக்ஸிமம் புள்ளி சிஸ்டத்தில் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ புள்ளி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நீட் லெவல் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் லெவலில் மேக்ஸிமம் 5 டைப்ஸ் ஆஃப் புள்ளி சிஸ்டம் தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? 5 டைப்ஸ் ஆஃப்
புள்ளி சிஸ்டம் தான் கேட்குறாங்க. அந்த 5 டைப்ஸ் ஆஃப் புள்ளி சிஸ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 5 டைப்ஸ் ஆஃப் புள்ளி சிஸ்டத்துக்கு டென்ஷன் அந்த மாதிரியெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் டைரக்ட் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். புள்ளி சிஸ்டத்துக்குனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ அது வந்து 4 to 5 ஜென்ரல் கான்செப்ட் வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஓகேங்களா, அது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனோட பார்ட் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் புள்ளி சிஸ்டத்துக்குன்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் பி பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஈஸியாக வந்து புள்ளி சிஸ்டத்தை அண்டர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ பாடி டயக்ராம். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கான்செப்ட்லேயும் ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறது. ஸோ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறத வச்சு தான் நம்ம ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் அந்த நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஷன் புள்ளி சிஸ்டத்துலேயே இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு தான் இந்த டென்ஷன் கண்டுபிடிக்கிறது, ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் கொண்டு போக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து வரக்கூடிய சர்க்குலர் மோஷன் சாப்டராக இருக்கட்டும், ரொட்டேஷனல் மோஷன் சாப்டராக இருக்கட்டும், கிராவிடேஷனல் மோஷன் சாப்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். ஸோ அதனால் நான் சொல்லியிருந்தேன் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் இருக்கக்கூடிய பேசிக்கான கான்செப்ட் வந்து நம்ம ஃபர்தர் சாப்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வரும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு ரெண்டு ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட் நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறணும், அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் மாஸாக கன்சிடர் பண்ணணும். அதுதான் வந்துன்னா ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குற ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய, ஓகேங்களா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்ஃபேஸ் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்குற அப்படின்னா கீழே வந்து வெயிட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மேலே வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இப்போ பாயிண்ட் மாஸை கன்சிடர் பண்ணி நம்ம எழுதணும்னா வெயிட்டை கீழே போடணும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்க்ளைன்டு பிளேனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிற அப்படின்னா நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எம்ஜி ஆக்ட் ஆகும், மேலே வந்து பார்த்திங்கன்னா N4 நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ நான் இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இந்த பக்கம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேலே நோக்கி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல நார்மல் ஃபோர்ஸ் வரும். சரி ஒரு நிமிஷம், இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே டேரெக்ஷனில் வரைகிறது தான் நல்லது. எம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிடைக்கும், எஃப் வந்து இந்த டேரெக்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் அது மேலே ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெக்டார் வித் கரெக்ட் டேரெக்ஷனோட வரையணும். சரிங்களா, பை த பாடி வந்து வரையக்கூடாது. எந்த ஃபோர்ஸ் எல்லாம் பாடி மேலே ஆக்ட் ஆகுதோ, ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸஸ் மட்டும்தான் வரையணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து லாமிஸ் தியரம். ஸோ இந்த லாமிஸ் தியரம் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு அப்ளிகபிள். ஓகேங்களா, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு அப்ளிகபிள். இது வந்து பார்த்திங்கன்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா மேஜர்லி ஒரு பாயிண்டில் ஒரு மூணு ஃபோர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா மீட் ஆகிற மாதிரி வரும். ஓகேங்களா, மீட் ஆகிற மாதிரி வரும். ஸோ அதான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜென்ரல் டயக்ராம் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா லாமிஸ் தியரப்படி என்ன அப்படின்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை சைன் தீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோர்ஸ் 1 கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கிள், டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது, காமா. இதே வந்து F2 நான் கன்சிடர் பண்ணேன்னா நான் பீட்டாவை எடுத்துக்கணும். இதே வந்து F3 கன்சிடர் பண்ணேன்னா அதுக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆல்ஃபாவை எடுத்துக்கணும். ஸோ சிம்பிளாக என்ன அப்படின்னா எஃப் ஃபோர்ஸ் டிவைடட் பை டீட்டா, அந்த டீட்டா என்னவாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் இல்லாமல் அடுத்த வேறு ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிளோட சைனாக இருக்கணும். ஓகேங்களா, அப்போது F1 by sin gamma equal to F2 by sin beta equal to F3 by sin alpha. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஈக்குவேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார், கலீலியோ என்ன சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிஷம். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீடட் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டிலோட தியரி. ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் இல்லது கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்கணும் அப்படின்னா அரிஸ்டாட்டில் தியரி படி ஒரு ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது தான் அரிஸ்டாட்டில் சொன்னார். இதே கலீலியோ அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த பக்கம் ஒரு இன்க்ளினேஷன் பிளேன் மாதிரி வரும், அதுக்கு பிறகு ஒரு சர்ஃபேஸ், அதுக்கு பிறகு ஒரு இன்க்ளினேஷன் பிளேன். ஸோ இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் இது θ1. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டோட இது θ1 ஆங்கிள் இருக்குது, இது θ2 ஆங்கிள் இருக்குது. ஓகேங்களா,
டூ ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரோல் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒரு பாலையே ரோல் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து இந்த ஃபுல் மோஷனையும் தாண்டி ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் மேலே போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டார்டிங்கில் விடக்கூடிய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படின்னா எனக்கு இந்த அடுத்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஹெச் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் டேஸ் அப்படின்னா எப்பயுமே ஹெச் டேஸ் வந்து ஹெச்சை விட கம்மியாக தான் இருக்கும். ஹெச் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிச்சாரு. இப்போ அதே செட்டப்பில் டீட்டா 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போகிறாரு. ஸோ அப்படி குறைக்கும் பொழுது என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அந்த த்ரூ அவுட் த மோஷனில் அந்த பால் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அந்த பால் ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் இந்த வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் ட்ராவல் பண்ணுது இல்லைங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. பட் அந்த ஹைட் அந்த எவ்வளோ ஹைட்டு அதில் ரிலீஸ் பண்ணமோ அந்த ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ரீச் பண்ண முடியல. ஆனால் டிஸ்டன்ஸ் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதை வச்சு அவர் கலீலியோ என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பாடி நம்மளால ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் அந்த எக்ஸ்பெரிமெண்டல்லையே நம்மளால எவ்வளோக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் அதாவது ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் அவர் இருந்த காலகட்டங்களில் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்லை. நியூட்டனுக்கு அப்புறம் வந்த சயின்டிஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற கான்செப்டே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் கலீலியோ என்ன சொன்னார் அப்படின்னா அந்த பால் மோஷன் அந்த ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னார். அந்த ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக அந்த சர்ஃபேஸில் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரெசிஸ்டண்ட்டே இல்லாத ஒரு சர்ஃபேஸை உருவாக்கி அந்த பாலை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ண விட்டோம் அப்படின்னா அந்த பாலுக்கு நம்ம எந்த ஃபோர்ஸ் கொடுக்காமலையுமே அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இன்ஃபினிட்டி டைம் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அது மூலயமா அரிஸ்டாட்டில் சொன்னதுபடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் தேவையில்லை. எப்போ அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாதப்ப. ஏன்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறப்ப அரிஸ்டாட்டில் சொன்னதான் சரி. ஓகேங்களா, ஒரு சர்ஃபேஸ் மேலே போகிறப்ப அரிஸ்டாட்டில் சொன்னதான் சரி. பட் தியரட்டிக்கலாக ஃப்ரிக்ஷன் இல்லாமல் நம்ம ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுக்க தேவையே இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலீலியோ ப்ரூவ் பண்ணது. ஸோ கலீலியோ சொன்னதை வச்சு நியூட்டன் வந்து ஒரு 3 லா வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதில் வந்து கலீலியோ சொன்ன தியரியே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபர்ஸ்ட் தியரியை வச்சிருப்பாரு, ஃபர்ஸ்ட் லாவை வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வெளியிருந்து கொடுக்காம இருக்கிற வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், யூனிஃபார்ம் வெலாசிட்டினா யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேயே போகும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னா அந்த புக்கை நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளாத வரைக்கும் அந்த புக் அதே இடத்துல ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா, ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த புக்கோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் யூனிவர்ஸ் ஸ்பேஸில் கூட மூவ் ஆகிட்டு இருக்குது. நான் அந்த ஏதாவது ஒரு ஃபோர்ஸை வந்து நான் கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சொன்னார் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ வித் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் அல்லது யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தது அப்படின்னா இட் வில் பி அந்த மோஷன்லேயே தான் இருக்கும், ரெஸ்ட் அல்லது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன கான்செப்ட் படி இப்போ எஃப் எக்ஸ்டர்னல் வில் பி 0 அப்படின்னா இப்போ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ. எப்படி இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட் மாஸ் இருக்க போது அப்போ ஃபோர்ஸ் 0னா ஆக்சலரேஷன் வில் பி 0. ஏ நெட் வில் பி 0 அப்படின்னா அப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வந்து ஆக்சலரேஷன். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் தான் ஆக்சலரேஷன் வில் பி 0. அப்போ வெலாசிட்டி வில் பி யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாதது. இப்போ இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆப்ஜெக்டே நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி அதில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறனோ டிக்ரீஸ் பண்ணுறனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது. அது எந்த வகையில் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மொமெண்டத்தை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டோட என்டையர் மொமெண்டம் வில் பி சேஞ்சிங். அப்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ் அப்ளைட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் செகண்ட் லா. ஓகேங்களா, நியூட்டன்ஸ் செகண்ட் லா. The rate of change of momentum with respect to time is directly proportional to the external unbalanced force applied. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி. ஓகேங்களா, அப்போ எஃப் எக்ஸ்டர்னல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிபி பை டிடி. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோஷனலை நம்ம ரிமூவ் பண்ணுறோம்னா ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டு நான் உள்ளே கொண்டு வரணும். அப்போ நான் கேங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வரலாம். பட் மேக்ஸிமம் ஆஃப் த கான்செப்ட் நம்ம ரியல் லைஃப்பில் அந்த கேங்கிற ஒரு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாமல் டேரெக்டாக எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டர் ஈக்குவல் டு டிபி பை டிடி அப்படின்னு எதை போட்டுட்ருப்போம். ஓகேங்களா, அந்த கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம எங்கேயுமே அப்ளை பண்ண மாட்டோம். இப்போ
ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஈக்குவேஷன்லேருந்து மொமெண்டம் கண்டுபிடிக்கணும்னா ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் எஃப் டாட் டி வெக்டர் ஓகேங்களா, எஃப் டாட் டி ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் ஓகேங்களா. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் எஃப் வெக்டர் இன்டூ டிடி ஓகேங்களா. நெக்ஸ்ட் எஃப் எக்ஸ்டர்னல் மொமெண்டம் சேஞ்சஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ இது என்ன தியரி சொல்லுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்குது வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி வி. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டியோட டைரக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், மொமெண்டம் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஆப்போசிட்டாக கொடுத்தேன் அப்படின்னா வெலாசிட்டி வில் பி டிக்ரீசிங், மொமெண்டம் வில் பி ஆல்சோ டிக்ரீசிங். ஸோ நான் டைரக்ஷன் ஃபோர்ஸோட டைரக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட் மோஷன் எந்த டைரக்ஷனில் கொடுக்கறனோ அந்த டைரக்ஷன் படி தான் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது அமையும். ஸோ அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் நான் எந்த டைரக்ஷனில் கொடுக்கறனோ அதை வச்சு மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட் உணர்து. இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் பி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்வி வெக்டர். ஸோ அந்த ஈக்குவேஷன் ஸோ பி வெக்டருக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் டிவி வெக்டர் டிவைடட் பை டிடி ப்ளஸ் வி வெக்டர் டிஎம் பை டிடி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வேலிட். இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வேலிட். பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் ஆஃப் தி கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே நம்ம வந்து மாஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்குவோம் ஓகேங்களா. மாஸ் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு ஸோ மாஸ் கான்ஸ்டன்ட்னா டிஎம் பை டிடி வில் பி ஜீரோ, டிஎம் பை டிடி வில் பி ஜீரோ. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு நமக்கு எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் டிவி வெக்டர் டிவைடட் பை டிடின்னு வரும். அப்போ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ வெக்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷனாக யூஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பட் மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அது இந்த லெசன்லேயே பின்னாடி வரும். அப்போ வி கான்ஸ்டன்ட் அப்படின்னா டிவி பை டிடி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிகம் ஜீரோ. அப்போ இந்த ஃபுல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகி இப்போ எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வி வெக்டர் இன்டூ டிஎம் பை டிடி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷனாக கிடைக்கும் ஓகேங்களா, ஜென்ரல் ஈக்குவேஷனாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் பாடிஸ். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கனெக்டட் பாடிஸ் ஓகேங்களா. கனெக்டட் பாடிஸ் சாப்டர் இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தது புரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை எப்படி அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்துட்டு கனெக்டட் பாடிஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்கிறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகல, ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகல. ஸோ இப்போ நான் இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரைகிறதுன்னு தெரியும். ஸோ பாயிண்ட் மாஸ் எடுத்துக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும், வெயிட் கீழே ஆக்ட் ஆகும். இதே வந்து மேலே நியூட்டன் நார்மல் ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரலான ஒரு ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி ஓகேங்களா, ஆக்டிங் ஆன் த பாடி இன் சேம் ஆக்சிஸ் ஓகேங்களா, இன் சேம் டைரக்ஷன் வித் சைனோட எழுதிட்டு ஈக்குவல் டு நம்ம எந்த மாஸ் எடுத்திருக்கிறோமோ அந்த மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் ஆஃப் த மாஸ் இன் தட் பர்டிகுலர் டைரக்ஷன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன்ல எடுத்துக்கிறோம். ஸோ ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி வித் இன் சேம் டைரக்ஷன் ஒய் ஆக்சிஸ்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா. அப்போ நான் ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்துருக்கேன். அப்போ வித் சைனோட எழுதணும். அப்போ மேலே போறது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ங்கிறக்காட்டி பிளஸ் என்னன்னே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஆக்சிஸ்ல போகுது. அப்போ மைனஸ் எம்ஜி அப்படின்னு இருக்கிறேன், மைனஸ் எம்ஜி ஓகேங்களா. மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த பாடி என்னது எம். இனி ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி. ஸோ வெர்டிகல் ஆக்சிஸ்ல ஏதாச்சும் ஆக்சலரேஷன் இருக்குதா? இல்ல ரெஸ்ட்ல தான் இருக்குது ஆப்ஜெக்ட். எக்ஸ் ஆக்சிஸ்லயும் இல்ல ஒய் ஆக்சிஸ்லயும் எந்த மூமெண்ட்டும் இல்லை. அப்ப acceleration will be 0. அப்போ n minus mg equal to 0. அப்போ n equal to mg. So இது இப்படிதான் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் ஓகேங்களா. Force acting on the body in same direction equal to mass into acceleration of the body. So இன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளைன்டு பிளேன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளைன்டு பிளேன்ல இப்படி ஒரு மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா mg ஆக்ட் ஆகும். இதே வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து நார்மல். ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆக்ட் ஆகும். இதே இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா mg ஆக்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்க்ளைன்டு பிளேனோட இன்க்ளினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான்டல் வந்து தீட்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு
இந்த சேம் டைரக்ஷன் கேஸ் இல்ல. ஸோ டிஃபரெண்ட் வித் சர்டன் ஆங்கிளோட அது வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணுக்கு தேவையான காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஐ நான் ரிசால்வ் பண்ணலாம், எம்ஜிஐ நான் ரிசால்வ் பண்ணலாம். ஸோ நான் ஈஸியா வந்து எம்ஜிஏ ரிசால்வ் பண்ணிடுறேன். ஸோ எம்ஜி ரிசால்வ் பண்ண அப்படின்னா ரிசால்விங் ஆஃப் த வெக்டர் கான்செப்ட் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு காம்பனன்ட் கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு காம்பனன்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் இது டீட்டாவா கண்டுபிடிக்க நான் ஈஸியா சிம்பிளா சொல்லியிருந்தேன். இந்த இது அப்படியே பர்பெண்டிகுலர் ஒரு லைன் டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிளா கிடைச்சிடும். ஸோ இது 90 டிகிரி. அந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா இது 90 மைனஸ் டீட்டான்னு வரும். அதே வந்து இது ஆஸ் அ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, இது வந்து 90 மைனஸ் டீட்டா அப்படின்னா இது ஆஸ் அ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டான்னு கிடைக்கும். அப்போ டீட்டா இருக்கிற காம்பனன்ட் வந்து எம்ஜி காஸ் டீட்டா, டீட்டா இல்லாத காம்பனன்ட் வந்து எம்ஜி சைன் டீட்டா. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல என்ன மாற்றலாம், இது வந்து எம்ஜி காஸ் டீட்டா, இது வந்து எம்ஜி சைன் டீட்டா. ஓகேங்களா? இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. இந்த சேம் டைரக்ஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவல் டு பண்ண முடியும். ஈக்குவல் டு பண்ணீங்க அப்படின்னு என்னது என், இது வந்து மைனஸ் காம்பனன்ட்ல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க. என் மைனஸ் எம்ஜி காஸ் டீட்டா ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இன்க்ளைன்ட் பிளேன்ல நீங்க இப்படி வச்சீங்கன்னா இப்படித்தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? இப்படித்தான் மூவ் ஆகும். இந்த வெர்டிகல், ஸோ இது வெர்டிகல் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டைரக்ஷன்ல வந்து எந்த கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட்டும் இல்லை. அப்ப ஆக்சலரேஷன் வில் பி 0. அப்ப n இஸ் ஈக்குவல்ஸ் டு நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு mg cos theta. ஓகேங்களா? mg cos theta. ஸோ இந்த மாதிரி நாம இந்த ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷனை ஈஸியா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்க கனெக்டட் பாடிஸா இருக்கட்டும், புள்ளி சிஸ்டத்தா இருக்கட்டும், நீங்க ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு தேவையான ஆக்சலரேஷனா இருக்கட்டும், டென்ஷனா இருக்கட்டும், நார்மலா இருக்கட்டும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அதனால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த பாடி இன் சேம் டைரக்ஷனல் ஃபோர்ஸ் தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதோட சைனோட எடுத்துக்கணும். ஓகேங்களா? சைனோட எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பாசிட்டிவ், இது வந்து பாசிட்டிவ் எடுத்துக்கணும், இது நெகட்டிவ், அப்படியே டேரக்டா ஆப்போசிட் இருக்கிறனால இது நெகட்டிவ் அப்படின்னு எடுத்து நான் சைனோட போட்டுட்டு பிளஸ் பண்ணணும். மேஜர்லி பிளஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா நான் சைனோட போடும்போது நெகட்டிவ் வேல்யூல உள்ள வர மாதிரி இருக்கும். ஈக்குவல் டு எம் இன்ட் ஆக்சலரேஷன். அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதா அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம அந்த ஆக்சலரேஷன் டேர்ம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால போட முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெனரலான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கனெக்டட் பாடிஸ் வந்து அப்ளை பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டட் பாடிஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். சர்ஃபேஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஸோ சர்ஃபேஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மாஸ் 1, செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் 2. ஸோ இந்த கண்டிஷன் படி m2 இஸ் கிரேட்டர் தென் m1. ஸோ இந்த கண்டிஷன் இப்போது தேவையில்லை, பட் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபோர்ஸ் நான் எந்த டைரக்ஷன்ல இருந்து கொடுக்குறேன் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றேன். ஸோ ஆஸ் அ டோட்டலா இந்த மாஸ் வந்து இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு மாசம் சேர்ந்து எனக்கு ஆக்சலரேட் ஆகிற ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நெட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கனெக்டட் பாடிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ரெண்டு ஸ்டெப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ நெட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏ நெட் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு ஜெனரல் ஈக்குவேஷன் சொன்னாங்க இல்லையா, அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 எப்படி ஏ நெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏ நெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆக்சலரேஷன் நெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் நெட் டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ அப்ப எஃப் நெட் என்னது, நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் எஃப் நெட். அப்போ இந்த கேஸ்ல நான் ஏ நெட் கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏ நெட் ஆக்சலரேஷன் நெட் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஏ நெட் எஃப் டோட்டல் மாஸ் எவ்வளவு m1 plus m2. டோட்டல் மாஸ் எவ்வளவு m1 plus m2. ஓகேங்களா? m1 plus m2. ஸோ நம்ம வந்து ஏ நெட் கண்டுபிடிச்சாச்சு. இனி ஜெனரலான ஈக்குவேஷன் வந்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? மேல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதான் n1 அப்படின்னு எடுக்கிறேன். கீழே வந்து எனக்கு mg ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி போட்டேன். வெர்டிகல்ல இந்த டைப் ஆஃப் மோஷன் இல்ல, அப்ப ஆக்சிலரேஷன் வில் பி 0, n ஈக்குவல் டு mg அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இன்னொன்று நான் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடும்போது எனக்கு எஃப் இந்த பக்கம், சரி எஃப்னு சொல்ல முடியாது, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா நம்ம எஃப்னு இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த பக்கம் எவ்வளவு ஃபோர்ஸ்ல அது மூவ் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எஃப் டேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ
ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ணாலும் ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் படி நம்ம போட்டுக்கலாம். ஆனா ஆனா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்காங்காட்டி அதோட ஆக்சலரேஷன், ஸோ அதனாலதான் ஏ நெட் கண்டுபிடிச்சிருப்போம். ஏ நெட்டுங்கிறங்காட்டி நமக்கு ஒவ்வொரு மாசம் அந்த ஆக்சலரேஷன்ல தான் மூவ் ஆகும். பட் ஃபோர்ஸ் வில் பி டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த நார்மல் ஃபோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நார்மல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ்ல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்ஜெக்ட் நான் இப்படி வச்சிருக்கும் போது எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் இப்படி கிடைக்குது. அதே ஆப்ஜெக்ட் நான் இப்படி வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு இப்படி ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருந்தேன்னா இப்படி ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த இடத்துல ஒரு நார்மல் ஃபோர்ஸ். ஆனா எனக்கு வந்து ஒரே சர்ஃபேஸ் இருக்கிறங்காட்டி ஒரே நார்மல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இதே வந்து எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் இந்த இடத்துல வச்சிருந்தேன்னா இந்த இடத்துல இன்னொரு டைப் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் வரும். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா M2 ஆப்ஜெக்ட் நான் ஃப்ரீ பாடி இந்த கண்டிஷன்ல போட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் ஒரு ஆக்சலரேஷன் ஏ நெட்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு இருக்குது. ஆக்சலரேஷன் ஏ நெட்ல மூவ் ஆயிட்டு இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நீங்க என்னன்னு வச்சு இந்த பக்கம் டைரக்ஷன் என்னன்னு எடுத்துக்கலாம், இந்த பக்கம் டைரக்ஷன் என்னன்னு எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க எந்த டைரக்ஷன் வேணாலும் எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு நமக்கு ஃபோர்ஸ் தான் இருக்குது. என் அப்படிங்கிற ஒரே ஃபோர்ஸ் தான் இருக்குது. இப்போ என் மட்டும் எடுத்துங்க. என் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டோட மாஸ் நம்ம M2க்கு போடுறோம். M2க்கு தான் போடுறோம். ஓகேங்களா? M2க்கு தான் போடுறோம். அப்போ M2 இன்டு ஏ நெட். ஸோ நமக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு இந்த நார்மல் ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. மேக்ஸிமம் இந்த ரெண்டு தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா N1. ஓகேங்களா? N1 மேல இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ். இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்ல ரெண்டு ஆப்ஜெக்டும் நடுவில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் N is equals to M2 A net. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 கனெக்டட் பாடிஸ் பார்த்தோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா 3 கனெக்டட் பாடிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா M1 M2 M3. ஸோ இந்த பக்கம் இருந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் நெட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆக்சலரேஷன் நெட் கண்டுபிடிங்க. ஆக்சலரேஷன் நெட்டோட வேல்யூ என்னது? F டோட்டல் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் M1 பிளஸ் M2 பிளஸ் M3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் நெட். ஸோ இனி வந்து நமக்கு எவ்வளவு டைப் ஆஃப் ஃபோர்ஸ்? ஸோ நான் மேஜர்லி இப்போ நார்மல் ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னா இதுக்கு தனியாக நார்மல் ஃபோர்ஸ் வரும், இதுக்கு தனியாக நார்மல் ஃபோர்ஸ் வரும், இதுக்கு தனியாக நார்மல் ஃபோர்ஸ் வரும். மறுபடியும் இப்படி கீழே போட்டு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு N1 N2 அந்த மாதிரி போட்டு கண்டுபிடிக்கிறதோட ஸோ அது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். டேரக்டா வந்து அதோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வெயிட் mgக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால நான் வந்து இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நார்மல் ஃபோர்ஸ் நான் வந்து என்ன எடுக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒரு ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இது செகண்ட் சர்ஃபேஸ் அப்படின்னா இது செகண்ட் நார்மல் ஃபோர்ஸ். ஓகேவா? செகண்ட் நார்மல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ரீ பாடி டயக்ராம், ஸோ ஆக்சலரேஷன் நெட் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் M3 ஆப்ஜெக்ட் போடுறோம். ஓகே, M3 ஆப்ஜெக்ட் நான் போடும்பொழுது இந்த பக்கம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் நெட் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சலரேஷன் நெட் இருக்குது. ஸோ அப்போ அதோட மாஸ் M3 இன்டூ பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கிடைச்சிடும். எனக்கு வந்து இது மேல வந்து ஒரே ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்குது. N2 மட்டும் தான் இருக்குது. அப்போ அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் படி போட்டீங்க அப்படின்னா N2 ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்டிங் ஈக்குவல் டு நமக்கு M3 இன்டூ A net. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா N2 ஓட வேல்யூ. ஓகேங்களா? N2 ஓட வேல்யூ mg ஆப்ஜெக்ட்ல மேல நம்ம வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு நம்ம N2 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? N2 கண்டுபிடிச்சாச்சு. இந்த நெக்ஸ்ட் M2 ஆப்ஜெக்ட் மேல போடுங்க. M2 ஆப்ஜெக்ட் மேல போடுங்க. ஸோ M2 ஆப்ஜெக்ட் மேல போட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா N1 ஆக்ட் ஆகுது. இந்த டைரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா N2 ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஆஃப் த பாடி வந்து இந்த சைடு இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த சைடு இந்த சைடு இருக்குது. நான் இந்த சைடு பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன், இந்த சைடு நெகட்டிவ் எடுத்துக்கிறேன். அப்போ N1 மைனஸ் N2 ஈக்குவல் டு M2 இன்டு ஆக்சலரேஷன் நெட். ஓகேங்களா? இன்டு ஆக்சலரேஷன் நெட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து M2 ஆப்ஜெக்ட் போட்டேன். இனி M1 ஆப்ஜெக்ட் போறேன். ஸோ M1 ஆப்ஜெக்ட் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? M1 ஆப்ஜெக்ட் மேல போடும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலேயுமே இந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஆகல. ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
டைரக்டா ஆக்ட் ஆகல. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணாம நம்ம கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷன் மட்டும் வச்சு போட்டுக்கிட்டோம். ஆனா இந்த இடத்துல வந்து பாருங்க M1 ஆப்ஜெக்ட் மேல டைரக்டா அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபோர்ஸையும் நம்ம இந்த M1 ஆப்ஜெக்ட் மேல போடணும். ஓகேங்களா? அப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் N1 வந்து இந்த டைரக்ஷன் இருக்குது. ஆக்சலரேஷன் வில் பி ஹியர். ஸோ இது நீங்க ஜென்ரலான ஈக்குவேஷன் போட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் டைரக்ஷன், இந்த இடத்துல நெகட்டிவ் எடுத்துக்கிட்டா F மைனஸ் N1 ஈக்குவல் டு M1 A net. ஓகேங்களா? M1 A net. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு N1 வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த N2 பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். N2 பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் M3 A net வரும். ஸோ இது இந்த பக்கம் போச்சுன்னா N1 ஈக்குவல் டு M2 பிளஸ் M3 இன்டு A net கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ N1 வேணும்னா N2 வேல்யூ தெரியும், அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் N1. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் பாடிஸ் டைரக்டா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் ஆயிருந்ததுன்னா அது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே A net கண்டுபிடிக்கிறதா. ஓகேங்களா? A net எப்படி கண்டுபிடிக்கலாம்? A net இஸ் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் எவ்வளவு? மொத்தம் 3 மாஸ் இருக்குது. M1 பிளஸ் M2 பிளஸ் M3. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ M1 M2 ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங், M2 M3 ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த M3 ஆப்ஜெக்ட்ல இருந்து நான் பிடிச்சி இழுக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா இந்த இடத்துல T1 டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா T2 டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? T2 டென்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா T3 டென்ஷன் இருக்கும். ஸோ எப்பயுமே இங்க டென்ஷன் போடும்போது நம்ம எடுத்துக்கூடிய ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி தான் டென்ஷன் போடணும். ஓகேங்களா? நீங்க ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுற மாதிரி இருக்கட்டும், நீங்க ஜெட்டர்லாம் போடுற மாதிரி இருக்கட்டும். ஸோ அப்ப இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இப்படி வரும், இந்த ஆப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டென்ஷன் வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஸோ ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரிங்ல கொடுக்குறேன். அப்போ டைரக்டா இந்த டென்ஷனும் நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ T1 is equals to F. ஏன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேற எந்த விதமான ஃபோர்ஸும் இல்லை. ஒன்லி T1 ஃபோர்ஸ் இருக்குது. சரிங்களா? T1 டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கு. வேற எந்த விதமான ஃபோர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ல ஆக்ட் ஆகல அந்த டைரக்ஷன்ல அப்படிங்கிறங்காட்டி இந்த T1 டென்ஷன் ஃபோர்ஸும் இந்த Fம் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து T1 ஈக்குவல் டு F அப்படின்னு நான் டைரக்டாவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் T2 கண்டுபிடிக்கலாம். ஸோ T2 கண்டுபிடிக்கணும். ஸோ T2 நான் ஃபோர்ஸோட டைரக்ஷன்லயே தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபோர்ஸோட டைரக்ஷன்லயே தான் எடுத்துக்கணும். ஸோ T2ஓட ஃபோர்ஸ் டைரக்ஷன் என்னது? இந்த பக்கம் இருக்குது. அப்போ T2 இந்த பக்கம் இருக்குது. ஸோ இதுல நீங்க இந்த டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி இருக்குது. ஸோ நம்ம என்ன ஃபோர்ஸுக்கான ஜெனரலான ஈக்குவேஷன் தெரியும், M இன்ட்டு ஓகேங்களா A net நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ டென்ஷன் ஈக்குவல் டு ஏதோ ஒரு மாஸ் போட போறோம், A net போட போறோம். ஓகேங்களா? ஸோ டென்ஷன் T2 எதெல்லாம் இழுக்குதுன்னு பாருங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் பிடிச்சிருக்குது. ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா டென்ஷன் T2 வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் பிடிச்சிருக்குது. அப்போ அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட மாஸை பிளஸ் பண்ணிக்கணும். அப்போ M1 பிளஸ் M2. அப்போ டென்ஷன் T2 is equals to M1 பிளஸ் M2 இன்டு A net. M2 இன்டு A net. இதே T3 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி T2 வந்து இதே டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே எடுத்துக்கணும். அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன்லேயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த T3 வெக்டர் எடுத்துட்டோம்னா இந்த ஆப்ஜெக்ட் பிடிச்சிருக்குது, M1 ஆப்ஜெக்ட் தான் பிடிச்சிருக்குது. அப்போ T3 ஈக்குவல் டு M1 இன்டு ஆக்சலரேஷன் நெட். சரிங்களா? ஸோ டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ டைரக்டா அதுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க. ஸோ டென்ஷன் T1ல வந்து பாத்தீங்கன்னா F மட்டும் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம T1 is equals to F அப்படின்னு டைரக்டா அப்ளை பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி வருவீங்களா? ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல பார்த்தோம்னா T2 வந்து இந்த டைரக்ஷன்ல போற மாதிரி இருக்குது. அப்ப எந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் பிடிச்சிருக்குது? M1 பிளஸ் M2. அப்ப M1 பிளஸ் M2 இன்டு ஆக்சலரேஷன். ஸோ நெக்ஸ்ட் இது T3 பாத்தீங்கன்னா ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் பிடிச்சிருக்கு. அப்போ T3 is equals to M1 இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் சைட் பை சைடில் கனெக்ட் ஆகிருக்கிறதா பார்த்தோம். ஓகேங்களா? சைட் பை சைடில் கனெக்ட் ஆகிருக்கிறதா பார்த்தோம். ஸோ இப்போ ஒன்று மேலே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கனெக்டட் பாடிஸோட 4th டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கீழே இருக்கிற மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மாஸ், அதனால கேபிட்டல் எம்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலே இருக்கிற மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருக்கிற கிரவுண்டு, ஸோ அதாவது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே கீழே முட்டி இருக்கிற இந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ இது வரைக்கும் மேலே பார்த்த கான்செப்ட் எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் கான்செப்ட் தான். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வில் பி 0. ஸோ ஃப்ரிக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம்.
friction will be 0 for smooth surface. இதே rough surface அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா friction இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, friction இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ், அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் டச் ஆகிருக்கிற அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ரஃப் சர்ஃபேஸ். அப்போ அந்த சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு இந்த சிஸ்டம் ஆஃப் த மாஸை கேபிட்டல் எம் மாஸை பிடிச்சி நான் எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸால் இந்த பக்கம் இழுக்கிறேன். ஓகேங்களா, இந்த பக்கம் இழுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செர்டின் ஆக்சிலரேஷன் ஏ அப்படிங்கிற ஆக்சிலரேஷனில் இந்த டோட்டல் என்டையர் மாஸு வந்து பார்த்தீங்கன்னா எம் கேபிட்டல் எம் ப்ளஸ் ஸ்மால் எம் அந்த ரெண்டு மாஸுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வித் ஆக்சிலரேஷன் ஏல மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சர்க்குலர் மோஷன் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸில் வந்து என்ன சொல்கிறேன், சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு கற்பனையான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஒரு கற்பனையான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அது எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் கிரியேட் ஆகும்னா ஒரு பாடி வந்து அக்சலரேட் ஆகும்போது. ஓகேங்களா, நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. இதே நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா ஆக்சலரேஷன் வில் பி தேர். ஸோ அந்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் நான் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் வில் பி ஆக்சலரேஷன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த என்டையர் சிஸ்டத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு செர்டன் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆக்சலரேஷனால அந்த ஹோல் சிஸ்டமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ அந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சூடோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது எப்படி கிரியேட் ஆகும்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் கேபிட்டல் எம் மாஸை தான் பிடிச்சி இந்த டைரக்ஷனில் இருக்கிறேன். ஸோ கேபிட்டல் எம் மாஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஸ்மால் எம் டியூ டு இனர்ஷியா வந்து அந்த ரெஸ்ட்லயே இருக்க பார்க்கும். சரிங்களா, அந்த இடத்துலயே இருக்க பார்க்கும். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதனால சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட்ல மட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். சரியா, கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மூவ் ஆகும் பொழுது நமக்கு ஒரு செர்டைன் டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா அது வந்து கீழே விழுந்துடும். எப்போ அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஸ்மூத் சர்ஃபேஸ் இருந்தது அப்படின்னா செர்டைன் டைம்க்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் கீழே விழுந்துரும். ஸோ அதனால தான் வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரஃப் சர்ஃபேஸ் அப்படின்னா அதில் ஃப்ரிக்ஷன் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு mu into n. So friction equal to mu into n. அதுதான் வந்து ஜெனரலான ஃபார்முலா. இட் இஸ் ஆல்வேஸ் அப்போசிங் த மோஷன் ஆஃப் த பாடி. ஸோ இப்போ ஸ்மால் எம் இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்குது, சூடோ ஃபோர்ஸ்னால இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி கிரியேட் ஆகும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த சைடு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இந்த சைடு கிரியேட் ஆகும். ஸோ சூடோ ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் டேஷ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதே வந்து எனக்கு அந்த சூடோ ஃபோர்ஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் எஃப் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ ஸ்மால் எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மியூ இன்டூ என். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க. என்டையர் மாஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ், கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மாஸ் என்னது கேபிட்டல் எம் பிளஸ் ஸ்மால் எம் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி. ஸோ அப்போ என் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம் பிளஸ் எம் இன்டூ ஜி அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து அந்த எண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் எதுக்கு அப்படின்னா என்டையர் மாஸ்க். ஓகேங்களா, என்டையர் மாஸ்க். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என் டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் என்டையர் சர்ஃபேஸ் ஒருவேளை இந்த இடத்துல ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லாமல் ரஃப் சர்ஃபேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என் ஈக்குவல் டு எம் பிளஸ் எம் இன்டூ ஜின்னு கண்டுபிடிச்சி இதுக்கான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. பட் இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறங்காட்டி நம்ம அதுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஸ்மால் எம் இன்டூ ஜி கிடைக்கும், மேலே வந்து நார்மல் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஸ்மால் எம்முக்கு மட்டும் நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சேன்னா அப்போ n ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டூ ஜி. அப்போ எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன் தட் சர்ஃபேஸ் வில் பி மியூ இன்டூ ஸ்மால் எம் இன்டூ ஜி. ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸோ நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட் ஆன் த ஸ்மால் ஆப்ஜெக்ட் எம். இதே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எதனால் அப்படின்னா அந்த எம் வந்து இந்த பக்கம் சூடோ ஃபோர்ஸ்னால இந்த பக்கம் மூவ் ஆகிறங்காட்டி ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறங்காட்டி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஈக்குலிபிரியம் நோ ஃபாலிங், அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிரும். இதே ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஆகிறத ரெசிஸ்ட் பண்ணும். அது ஒரு செர்டைன் கண்டிஷனில் தான். எப்போ அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த சூடோ ஃபோர்ஸை விட அதிகமாக இருந்ததுனா தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஆகாது. இதே வந்து கம்மியாக இருந்தாலோ ஈக்குவல் டுவாக இருந்தாலோ ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அப்படின்னா
ஸோ நான் கொடுக்கக்கூடிய நீங்கள் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னாலே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா எந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கம் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இப்போ நான் இந்த பக்கம் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது சூடோ ஃபோர்ஸ், இந்த பக்கம் இருக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது, சூடோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் இந்த பக்கம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஒரு செர்டைன் டைம்க்கு அப்புறம் கீழே விழுந்துரும். இதே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகாம அந்த இடத்துலயே ஸ்டேபிளா நிற்கும், அந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளா நிற்கும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஆகாம அந்த பெரிய ஆப்ஜெக்ட் மேலே அப்படியே இருக்கும். அப்போ சூடோ ஃபோர்ஸ் ஷுட் பி லெஸ் தென் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ சூடோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால தானே கிரியேட் ஆகுது, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால தான் கிரியேட் ஆகுது. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் கொடுக்குறங்காட்டி எம் பிளஸ் எம் ஓகே இன்டூ ஏ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஆனால் சூடோ ஃபோர்ஸ் எது மேலே கிரியேட் ஆகுதுன்னா ஸ்மால் எம் மேலே மட்டும்தான் கிரியேட் ஆகுது. அப்போ நம்ம ஸ்மால் எம் இன்ட்டு ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூடோ ஃபோர்ஸ். இதே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், மியூ இன்டூ ஸ்மால் எம் இன்டூ ஜி. அப்போ இந்த எம்மும் வில் பி கெட் கேன்சல்டு. அப்போ எம் ஆக்சலரேஷன் ஷுட் பி லெஸ் தென் மியூ இன்டூ ஜி. அப்போ நான் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ்ல கிடைக்கக்கூடிய எனக்கு ஆக்சலரேஷன் மியூ இன்டூ ஜி அந்த வேல்யூவோட கம்மியா இருந்தது அப்படின்னா இந்த ஸ்மால் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்லிப் ஆகாம அந்த கேபிட்டல் மாஸ் மேலேயே வந்து பார்த்துட்டீங்க, கேபிட்டல் எம் மாஸ் ஆப்ஜெக்ட் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். ஸோ அது ஒரு கண்டிஷன் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு கண்டிஷன் ஓகேங்களா. ஸோ ஜென்ரலான ஒரு கண்டிஷன் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் கான்செப்ட். இப்போ ஃப்ரிக்ஷன் கான்செப்ட், ஸோ ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஆப்ஜெக்டோட மோஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட் தான் பண்ணும் ஓகேங்களா, ரெசிஸ்ட் தான் பண்ணும். ஸோ இது ரெசிஸ்ட் பண்ணுறங்காட்டி நமக்கு யூஸ் வேஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இட் ஹேஸ் போத் யூசஸ் அண்ட் நாட் வேஸ்ட்டும் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம யூசஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காரில் வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் பிரேக் அப்ளை பண்ணேன்னா அந்த பிரேக் அப்ளை பண்ணுறதுனால அந்த காரோட டயருக்கும் ரோடுக்குமான ஃப்ரிக்ஷனால தான் எனக்கு அந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான திங். இதே வேஸ்ட்ஃபுல் திங் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, மிஷின்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை ஒர்க் பண்ண வைக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸில் இருக்கக்கூடிய உராய்வுகள்னால நமக்கு ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, நாட் யூஸ்ஃபுல் வேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்ட் நகரல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட கம்மியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி கம்மியா இருந்தது அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அந்த ஆப்ஜெக்ட் நெவர்ல அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதே வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ அதே ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ஜஸ்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இப்பதான் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூல இருக்கும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் அந்த வேல்யூம் ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் கால்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லயே இருக்கும்போது உருவாகக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதே அந்த நான் இப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஆப்ஜெக்ட் ஜஸ்ட் இப்பதான் மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா எஃப்எஸ் ஸ்மால் எஃப்எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ எஸ் இன்டூ என். ஸோ மியூ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மியூ அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஃப்ரிக்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ ஜென்ரலான அந்த ஈக்குவேஷன் என்னன்னா ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என் வேல்யூ. ஸோ என் வேல்யூ அதிகமாக ஃப்ரிக்ஷனோட வேல்யூ அதிகமாகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை புல் பண்றது ஈஸியா புஷ் பண்றது ஈஸியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. ஸோ நான் போர்ட்லேயே எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஃப்ரிக்ஷன் கான்செப்டை முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் மெத்தடை கட் பண்ணிட்டு நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகேங்களா, நேச்சர். ஸோ அந்த
ஒரு சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தா இருக்குதா ரஃபா இருக்குதா, ரஃபா இருந்ததுன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், ஸ்மூத்தா இருந்ததுன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம், ஓரளவுக்கு ஸ்மூத்தா இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கொஞ்சம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், அந்த static friction வந்து does not depend upon the area of the contact, it depends upon the nature of the surface. ஓகேங்களா. ஸோ மியூஎஸ் கான ஒரு டைரக்டான ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா. மியூஎஸ் கான ஒரு டைரக்டான ஃபார்முலா மியூஎஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan தீட்டா, மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டா அப்படிங்கும் பொழுது நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரக்ஷன், ஓகேங்களா. ஃபோர்ஸோட டைரக்ஷன் சொல்லலாம். இல்லை அப்படின்னா நம்ம இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கும்போது அந்த இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கக்கூடிய தீட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து ஒவ்வொரு கண்டிஷனும் மாறிட்டே இருக்கும். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தள்ள ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் தள்ளுறது. ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்குது, ஓகேங்களா, மூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஓகேங்களா. கைனடிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ கே இன்டு என், ஓகே, மியூ கே இன்டு என். ஸோ அது சேம் ஈக்குவேஷன் மாதிரி வரும், அந்த டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறும், ஓகேங்களா. இது கைனடிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபார் கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வரும். இது கைனடிக் ஃப்ரிக்ஷன்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஓகேங்களா. ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன் இந்த ரெண்டு கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரொட்டேஷனல் மோஷன்ல பார்ப்பீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரோலிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவோட அதிகமா இருக்கும், ஓகேங்களா, அதிகமா இருக்கும். ஸோ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ளிகேஷனாக வரும். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பால்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய கான்செப்ட், அதாவது உராய்வுதல் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் தி எனர்ஜி ஹீட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால தடுக்க முடியும். ஸோ அதனால வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வில் பி கிரேட்டர் தென் ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை ரோல் பண்றதுக்கும் அதே ஆப்ஜெக்டை ஸ்லைடு தள்ளுறதுக்கும், சும்மா இந்த மாதிரி தள்ளிட்டு போறதுக்கும் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிங்களா. ரோல் பண்றது நமக்கு ஈஸி, ஓகேங்களா, ரோல் பண்றது நமக்கு ஈஸி. ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் வில் பி லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால வந்து இட் இஸ் ஈஸியர் டு ரோல் அ பாடி. ஸோ இதில் தான் வந்து அட்வான்டேஜ். மிஷினில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சம் ஆஃப் த ரவுண்டு பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷனாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ வந்து ஹீட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், ஓகேங்களா, ஹீட் லாஸ் வந்து கம்மியாகும். ஸோ இது மூலயமா நமக்கு ஒரு அட்வான்டேஜ், ஓகேங்களா, நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணுறது ஈஸியாக, புஷ் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ புல் பண்ணுறது ஈஸியாக, புஷ் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புல் கண்டிஷனையும் எடுத்துக்கலாம், ஓகேங்களா, புல் கண்டிஷனையும் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஜெக்டோட மாஸ் எம் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எம்ஜின்னு வரும், மேலே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு என் வரும். ஸோ அப்போ என் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி. இதே ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி மியூ இன்டூ எம்ஜி அப்படின்னு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா, மியூ இன்டூ எம்ஜி கண்டிஷன். ஸோ இது எப்போ அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை புல் பண்றேன், ஆப்ஜெக்ட் புல் பண்றேன்னா இப்படி பிடிச்சி இழுக்கிறேன். ஸோ அப்படி நான் பிடிச்சி இழுக்கும் பொழுது எனக்கு நான் இந்த ஒரு ஆங்கிள் நான் வந்து பிடிச்சி இழுக்கும் பொழுது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த டைரக்ஷன் வச்சு என்னால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் ரெசல்யூஷன் பண்ணுவேன், ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் படி. ஸோ இந்த பக்கம் ஒரு வெக்டார் வரும், இந்த பக்கம் ஒரு வெக்டார் வரும், சரிங்களா, இந்த பக்கம் ஒரு வெக்டார் வரும், இந்த பக்கம் ஒரு வெக்டார் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் புல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எஃப், இந்த பக்கம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் காஸ் தீட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கண்டிஷன் படி நான் பார்க்கும்பொழுது இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். ஸோ நான் புல் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டீங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்குது, அதே மேலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப் சைன் தீட்டா அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஃப்ரீ பாடி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என் இது வந்து பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா என் பிளஸ் எஃப் சைன் தீட்டா, என் பிளஸ் எஃப் சைன் தீட்டா, இது ஆப்போசிட்ல இருக்கிறங்காட்டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம் இன்டு ஆக்சலரேஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்காது, நான் இந்த டைரக்ஷன்ல இல்லை. ஸோ இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆக்சலரேஷன் வில் பி 0. அப்போ இந்த கண்டிஷன் போயிட்டு என்னோட வேல்யூ என்னது, என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஃபிக்ஷனோட வேல்யூ மாறதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என் எனக்கு கிடைக்கக்கூடிய என் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எம்ஜி மைனஸ் எஃப் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஸோ இருந்த வேல்யூவோட குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல என் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ இன்டூ என். ஸோ மியூவோட வேல்யூக்கு டைரக்டா ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அப்போ என்னோட வேல்யூ குறைஞ்சது, நார்மல் ஃபோர்ஸோட வேல்யூ குறைஞ்சது அப்படின்னா ஃபிக்ஷனோட வேல்யூ குறையுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் ஒரு ஆப்ஜெக்டை புல் பண்ணும்போது இழுக்கும் பொழுது நமக்கு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ குறையுது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா.
இதே வந்து நான் புஷ் பண்றேன் அப்படிங்கும் பொழுது, ஸோ புஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது, அதே ஆப்ஜெக்ட் தான் நான் இந்த டைரக்ஷன் இப்படி புஷ் பண்றேன் அப்படின்னா, ஸோ அந்த காம்போனன்ட்ஸே நம்ம பிரிக்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம டெய்ல இருந்து தான் பிரிப்போம். ஏற்கனவே பார்த்துக்கணும். ஸோ இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். ஸோ இது எஃப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டீட்டா அப்படின்னா இது எஃப் காஸ் டீட்டா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் சைன் டீட்டா. ஓகேங்களா, எஃப் சைன் டீட்டா. ஸோ இதுக்கு நீங்க நார்மல் ஃபோர்ஸ் வரையும் பொழுது இந்த இடத்துல ஒரு என் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு எம்ஜி இருக்கும், நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வரைஞ்ச முடியும் இந்த மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே பார்க்க நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என் இஸ் என் மைனஸ் எம்ஜி, இந்த ஃபோர்ஸும் கீழே தான் போகுது. அப்போ இந்த ஃபோர்ஸும் கீழே தான் போகுது, இந்த ஆப்ஜெக்ட் கீழே போகுது அப்படிங்கிறது. அப்போ இது மைனஸ் எஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஸோ இந்த இடத்துல ஆக்சலரேஷன் வெர்டிகல் டைரக்ஷன்ல இல்லை. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், n இஸ் ஈக்குவல்ஸ் டு mg பிளஸ் எஃப் சைன் தீட்டா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, நார்மல் ஃபோர்ஸ், நம்ம ஆப்ஜெக்டை புஷ் பண்ணும்போது நார்மல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி இன்க்ரீசிங். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது எப்போ புல் பண்றப்போ. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது எப்போ புஷ் பண்றப்போ. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து here decreasing, இது increasing. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு கம்மியா இருந்ததுன்னா தான் நம்ம ஈஸியா தள்ள முடியும், இழுக்க முடியும். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் புல் பண்றதுக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இட் இஸ் ஈஸியர் டு புல் தி ஆப்ஜெக்ட், இட் இஸ் ஈஸியர் டு புல் தி ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் அந்த இடத்துல கம்மியாகி நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக கிடைக்கும். அப்போ இட் இஸ் ஈஸியர் டு புல் தி ஆப்ஜெக்ட் தேன் புஷிங் தி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஈஸியர் டு புல் த பாடி, ஃபுல்லாக எக்ஸ்பிளனேட் பண்ணிட்டேன். ஸோ இனி அடுத்தது ஃப்ரிக்ஷன் வச்சிருக்கிற கூடிய கான்செப்ட். ஸோ கீழே நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ரஃபாக இருந்ததுன்னா அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய ரஃப் சர்ஃபேஸ், இது ரஃப் சர்ஃபேஸ் 1, இது ரஃப் சர்ஃபேஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன் F1 இஸ் ஈக்குவல்ஸ் டு மியூ இன்டூ N1, mu1 into n1. ஸோ mu1 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் 1. ஓகேங்களா, mu1 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ் 1, சர்ஃபேஸ் 1ஓட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ n1 அப்படிங்கிறது நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ கீழே வந்து எனக்கு எவ்வளோ நார்மல், கீழே வந்து வெயிட் எவ்வளவு, டோட்டல் m, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட். ஓகேங்களா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் n1. அப்போ n1 இஸ் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் M பிளஸ் ஸ்மால் m இன்டூ g. அப்போ F1 இஸ் ஈக்குவல்ஸ் டு mu1 n1 இன்டூ mu1 n1 equal to mu1 into m plus m into g. ஸோ இது வந்து n1. இதே வந்து இந்த சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா F2 equal to உங்களுக்கு ஜென்ரலாக mg mu2 அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் ரஃப் சர்ஃபேஸ் 2. ஓகேங்களா. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல கிரியேட் ஆகும். அந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா MA. ஓகேங்களா, MA ஸ்மால் m into a. ஸோ இப்போ கிரியேட் ஆகிறங்காட்டி எனக்கு டியூ டு போத் சர்ஃபேஸ் எஃப் கிரியேட்ஸ். ஸோ இப்போ நெட் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளவு, இந்த ரெண்டு சிஸ்டத்து மேலே எவ்வளவு, இந்த ஃபோர்ஸ் மைனஸ் இந்த ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் தானே இருக்குது அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ எஃப் மைனஸ் ஸ்மால் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1. ஸோ அதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இந்த என்டையர் சிஸ்டத்து மேலே கொடுக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஒரிஜினல் ஃபோர்ஸ். அப்போ நெட் ஆக்சலரேஷன் என்னது, நமக்கு நெட் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், F மைனஸ் F1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ F மைனஸ் F1 பை டோட்டல் மாஸ் எவ்வளோ வருது, M பிளஸ் M. அப்போ அதுலேருந்து நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் F மைனஸ் mu1 M பிளஸ் M இன்டூ G டிவைடட் பை M பிளஸ் M. ஸோ ஃபார் ஈக்குலிபிரியம். ஸோ அதே மாதிரி ஈக்குலிபிரியம், ஸோ நம்ம போன கான்செப்டில் பார்த்த மாதிரியே தான் சூடோ ஃபோர்ஸோட வேல்யூ, ஓகேங்களா, சூடோ ஃபோர்ஸோட வேல்யூ ஷுட் பி கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ F2. அப்போ அதே மாதிரி கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், MA should be less than mg into mu2. ஸோ mm cancel, A should be, acceleration should be less than g mu2 ஓட லெஸ் தெனாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, ஜென்ரலான ஒரு கண்டிஷன், யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி சிஸ்டம். ஸோ புள்ளி சிஸ்டத்தில் இது நான் டேரெக்டாக ஃபார்முலாஸ் கொடுத்துறேன். ஓகேங்களா, நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டிங்கனாலே உங்களுக்கு சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் புள்ளி சிஸ்டத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 சிஸ்டம் சொல்லியிருப்பேன். நிறைய சிஸ்டம், ஆக்சலரேட்டிங் சிஸ்டம், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. நான் அது வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ புள்ளி சிஸ்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஒரு புள்ளியை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வழியாக, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிட் சர்ஃபேஸ். ஓகேங்களா, ஒரு ரிஜிட் சப்போர்ட். நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட மாஸ் பொறுத்த வரைக்கும் M2 இஸ் கிரேட்டர் தென் M1. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாஸ் M2 கீழே போகும். ஓகேங்களா, மாஸ் M2 வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகும், மாஸ் M1 வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும் பொழுது
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாஸ் M1க்கு வரையற அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொன்ன ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும், ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளியே வர மாதிரி தான் இருக்கும். அப்போ T1 மேல, அதே மாதிரி ஆக்சலரேஷன் வில் பி மேலே, ஆக்சலரேஷன் மேலே இருக்கிறங்காட்டி M1A மேலே. இதே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வெயிட் வந்து கீழே தான் M1G. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா T1 சரிங்களா. யா T1 மைனஸ் கீழே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா M1G ஈக்குவல் டு M1A ஈக்குவல் டு M1A. இதே வந்து இந்த கண்டிஷன் நீங்கள் M2 ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா டென்ஷன் மேலே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா mg. இதே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ஆல்சோ. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்பொழுது m2g மைனஸ் டி ஈக்குவல் டு m2a. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ண அப்படின்னா டி வில் பி கெட் கேன்சல்ட் அவுட். டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும், நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் டேம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு அதிகமாக இருக்கக்கூடிய மாஸ் வந்து அதிகமாக என்ன எடுத்தோம் M2 தான் எடுத்தோம். அப்போ M2 மைனஸ் M1 டிவைடட் பை M1 பிளஸ் M2 இன்டூ G. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி என்டையர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, ஆக்சலரேஷன் போத் M1 இருக்கட்டும் M2 இருக்கட்டும் ரெண்டோட ஆக்சலரேஷனும் இதே தான், ரெண்டோட ஆக்சலரேஷனும் இதே தான். ஸோ ஒன்று இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். நெட் ஃபோர்ஸ் இப்போ ஆக்சலரேஷன் நெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு நெட் ஃபோர்ஸ் டிவைடட் பை டோட்டல் மாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு, நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு மொத்தம் இந்த பக்கம் கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M2G ஆக்ட் ஆகுது, கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M1G ஆக்ட் ஆகுது. சரிங்களா, ஆக்சலரேஷன் வில் பி இன் திஸ் டெம், ஆக்சலரேஷன் வில் பி இன் திஸ் டெம். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவ்னு எடுத்துட்டு இதை நெகட்டிவ்னு எடுத்தேன் அப்படின்னா M2G மைனஸ் M1G ஈக்குவல் டு ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நீங்கள் போட்டு பழகுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உதவும். ஓகேங்களா, அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நீங்கள் போட்டுருவோம். ஓகேங்களா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு நீங்கள் போடுங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆக்சலரேஷனை கொண்டு போய் இந்த டேர்ம்லையோ இல்லை மேலே இருக்கிற டேர்ம்லையோ போட்டு நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் டென்ஷன் ஆஸ் 2m1 m2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டூ ஜி. ஓகேங்களா, இது வந்து டென்ஷன். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு ஆக்சலரேஷனும் கொடுத்தாச்சு, டென்ஷனும் கொடுத்தாச்சு. இன்னொரு சிஸ்டம். ஸோ இன்னொரு சிஸ்டம் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டேபிள் மேலே ஒரு புள்ளையை செட் பண்ணிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து புள்ளை மேலே ஃப்ளோ ஆகிற மாதிரி விடுறேன் அப்படின்னா M1 மாஸ் அதிகம், M2 மாஸ் கம்மி. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டேபிளோட சர்ஃபேஸ் வந்து நான் ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி. ஓகேங்களா, ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி. ஸோ ஆக்சலரேஷன் கீழே இருக்குது. ஸோ அதே மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் வில் பி M1 into G divided by M1 plus M2. ஸோ கீழே இருக்கிற மாஸ் இன்டூ G divided by M1 plus M2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டேர்ம். ஸோ நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு பார்த்தாலே வரும். இதே வந்து டென்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு M2A. ஓகேங்களா, டென்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு M2A. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைப் ஆஃப் மோஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் உள்ள வந்துருச்சு. ஸோ நான் டேபிளோட ஸ்மூத் சர்ஃபேஸை விட்டுட்டு நான் ரஃப் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டோம் அப்படின்னா M2 பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, ஆக்சிலரேஷன் வில் பி திஸ் இந்த பக்கம் தான் இருக்கும். இதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா M2 இன்டூ G, அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ் இன்டூ மியூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ T மைனஸ் மியூ M2G ஈக்குவல் டு M2A. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா M2 மாஸ்க்கான ஒரு ஈக்குவேஷன். இதே வந்து M1 மாஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது, கீழே வந்து M1G ஆக்ட் ஆகும். மேலே டென்ஷன் ஃபோர்ஸ், கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M1A. அப்போ M1G மைனஸ் T ஈக்குவல் டு M1A. ஸோ நீங்கள் இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆக்சலரேஷன் ஆஸ் M1 மைனஸ் மியூ M2 டிவைடட் பை M1 பிளஸ் M2 இன்டூ G. ஓகேங்களா, இதை டென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா M1 M2 இன்டூ 1 பிளஸ் மியூ டிவைடட் பை M1 பிளஸ் M2 இன்டூ G. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சலரேஷன் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் டென்ஷன் டேர்ம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு சம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவும். ஸோ இனி அடுத்தது 3 ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ M1 M2 M3. ஓகேங்களா, ஸோ இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேலே வந்து புள்ளி சிஸ்டத்தில் 3 டைப்ஸ் ஆஃப் புள்ளி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணியிருந்தது வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங், அதனால தான் டென்ஷன் வில் பி சேம் அப்படின்னு எடுத்து போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதில் இருக்கக்கூடிய டென்ஷன் வில் பி சேம். ஓகேங்களா, T1. இதே வந்து இந்த இடத்துல T2. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணும்பொழுது ஆக்சலரேஷன், ஸோ M1 வில் பி கிரேட்டர் தென் M2 அப்படின்னு எடுத்தேன்னா இந்த சைடில் வந்து எனக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு நான் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா
எனக்கு இந்த மாதிரியான ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரியான 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஈஸி சிம்பிளா தான் போடலாம். ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா m1g, மேல வந்து பார்த்தீங்கன்னா t, கீழ தான் ஆக்ஸலரேஷன் இருக்குது. அப்ப m1g மைனஸ் t ஈக்குவல் டு m1a. ஸோ t1, ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கிறங்காட்டி t1 போட்டுக்கலாம். இதே வந்து m2 ஆப்ஜெக்ட் போட்டிங்கன்னா கீழ வந்து m2g, மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் இருக்குது. அப்போ t2 மைனஸ் m2g ஈக்குவல் டு m2a ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டென்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஆக்ஸலரேஷன் இருக்கிறங்காட்டி இந்த பக்கம் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா t1 மைனஸ் t2 ஈக்குவல் டு m3a. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நீங்கள் சிம்பிளை பண்ணீங்க அப்படின்னா ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு m1a, அதிகமாக இருக்கக்கூடிய மாஸ், பிக் மாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ m1 மைனஸ் m2 இன்டூ g டிவைடட் பை டோட்டல் மாஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஒன் என்னது, டென்ஷன் ஒன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். ஸோ டென்ஷன் ஒன் அப்படின்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2m2 plus m3 into m1g divided by total mass. இதே T2 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2m1 plus m3 m2g divided by total mass. ஓகேங்களா, டோட்டல் மாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளா இது நான் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். நீங்க எந்த மாஸ்க்கு சம்பந்தப்பட்ட டென்ஷன் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டூல போட்டுங்க. ஓகேங்களா, இன்டூல போட்டுங்க. அடுத்தது டேபிள் மேல இருக்கிற மாசம் ஜஸ்ட் பிளஸ்ல தான் போடணும். ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய மாசம் 2ஆல இன்டூ பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் T1 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இப்போ T1 நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ M1 வந்து இன்டூல போட்டுக்கோங்க. M1 இன்டூல போட்டு இன்டூ G எல்லாம் ஒரு காமன் டைம் டோட்டல் மாஸ் கீழே வரும். ஓகேங்களா, டோட்டல் மாஸ் வந்துன்னா எனக்கு கீழே வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம டேர்ம் கண்டுபிடிங்க. எப்பயுமே மேலே இருக்கிற மாசம் பிளஸ்ல மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் பிளஸ் மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் பிளஸ் மட்டும் பண்ணும்போது M3 பிளஸ். நெக்ஸ்ட் அடுத்து வேற என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது, m2 மட்டும் தான் இருக்குது. அப்போ 2m2, அப்போ 2m2 2 இன்டூ m2 பண்ணணும். அப்போ 2m2 plus m3 இன்டூ m1g டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு T1 ஈக்குவேஷன். இது T2க்கு போட்டீங்க அப்படின்னா m2 வெளியே இருக்கும். மேலே இருக்கக்கூடிய டேபிள் மேலே இருக்கக்கூடிய மாஸ் வந்து m3 பிளஸ்ல இருக்கும். 2m1 அப்படிங்கிறது பிளஸ்ல வரும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நான் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்டு பிளேன்ல புள்ளியை வச்சா என்ன அர்த்தம், ஸோ புள்ளியை வச்சா இப்படி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா m1 கிரேட்டர் தென் m2. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் சப்போர்ட் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிலரேஷன் டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா m1 மைனஸ் m2 சைன் தீட்டா டிவைட் பை m1 பிளஸ் m2 இன்டூ g. ஸோ இது எப்படி சைன் தீட்டா அப்படிங்கிற டேர்ம் வந்தது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா m2g ஆக்ட் ஆகும். இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் m2g சைன் தீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த சைன் தீட்டா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இன்க்ளூட் ஆகி நமக்கு சைன் தீட்டா அந்த இடத்துல கிடைக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் வில் பி m1 மைனஸ் m2 சைன் தீட்டா டிவைட் பை m1 பிளஸ் m2 இன்டூ g. இதே டென்ஷன் வந்து m1 m2 g டிவைட் பை m1 பிளஸ் m2 இன்டூ 1 பிளஸ் சைன் தீட்டா. ஸோ இதே வந்து ரெண்டு பக்கமும் இன்க்ளினேஷன் பிளேனா இருக்குது அப்படின்னா ஸோ நான் வந்து θ1 θ2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, θ1 θ2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா θ1. ஓகேங்களா, இது வந்து θ1, அது வந்து θ2. ஓகேங்களா, θ1 θ2. ஸோ அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதே மாதிரி ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டு நான் கேன்சல் பண்ணும்போது ஆக்சிலரேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு m1 sin θ1 மைனஸ் m2 sin θ2 டிவைடட் பை m1 பிளஸ் n2 இன்டூ g. ஓகேங்களா, இதே வந்து டென்ஷன் எப்படி கிடைக்குது அப்படின்னா m1 m2 g டிவைடட் பை m1 பிளஸ் m2 இன்டூ sin θ1 பிளஸ் sin θ2. ஸோ இது வந்து டென்ஷனோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு, இம்பல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது கம்மியான டைம்ல ஸ்மால் டைம்ல அதிகப்படியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத இம்பல்ஸ்க்கான ஒரு டைரக்ட் டெஃபினேஷன். ஓகேங்களா, டைரக்ட் டெஃபினேஷன். அப்போ ஸ்மால் டைம் dt அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் டைம். அது அந்த ஸ்மால் டைம்ல அதிகப்படியான ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபோர்ஸ் இன்டூ தட் ஸ்மால் டைம் தான் வந்து இம்பல்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இன்டூ ஸ்மால் டைம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்டெகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டெல்டா பி மொமெண்டம் கிடைக்குது. அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா பி ஈக்குவல் டு எஃப் இன்டூ டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா பி சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு பார்த்துறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் புல்லே சிஸ்டம் தான். ஸோ ஒரே ஒரு சிங்கிள் புல்லே சிஸ்டம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த இடத்துல ரிஜிட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா அதுலேயும் டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா, டென்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் சிங்கிள் புள்ளையில 2 இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து டென்ஷன் சொல்லியிருக்க மாட்டேன், பட் அதுலேயும் டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னா கீழே இருக்கிற ஸோ அந்த சிங்கிள் ஸ்ட்ரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருந்தது, இந்த இடத்துல ஒரு டென்ஷன் இருந்தது. ஸோ இதை டி டேஷ்னு வச்சோம்னா டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2t அப்படின்னு வரும். ஸோ அது வந்து நான் புள்ளே சிஸ்டம் சொல்றப்ப ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த சிம்பிளான ஒரு கான்செப்ட் வச்சு தான் வரும். ஸோ அந்த கான்செப்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா m1 m2 m3. ஸோ m1 m2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஸ்ட்ரிங்கால கனெக்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ அதோட டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா t2
சாரி T1 அதுக்கப்புறம் M2வும் M3யும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கால வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. அதோட டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் T2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆக்சலரேஷன் நெட் ஆக்சலரேஷன் வில் பி A1 பிளஸ். ஸோ இந்த ரெண்டு சைடு தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த ரெண்டையும் ப்ளஸ்ல எழுதிக்கிறோம். M1 பிளஸ் M2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் M3 இன்டூ G டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஓகேங்களா, டிவைடட் பை டோட்டல் மாஸ். ஸோ T1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2m1 m3 divided by m1 plus m2 plus m3 into g. இதே வந்து T2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2m3 into m1 plus m2 g divided by m1 plus m2 plus m3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிஜிட் ஸ்ட்ரிங், ஸோ இந்த இடத்துலயே நான் ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். ஸோ அதோட டென்ஷன் நான் வெறும் டீன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த டென்ஷன் எவ்வளோ அப்படின்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸோ அந்த புள்ளை வழியாக போகிற புள்ளை வழியாக போகிற டென்ஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஸோ நம்ம புள்ளையிலிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ பாடியாக எடுத்துக்கிறேன். ஸோ புள்ளையிலேருந்து எப்பயுமே வெளியே போகிற மாதிரி தான் டென்ஷன் வரையணும் ஆப்ஜெக்ட்ல இருந்து. அப்போ ஒரு T2 வெளியே போகுது, இன்னொரு T2வும் வெளியே தான் போகுது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் T2 வந்து பார்த்தீங்கன்னா M3க்கு எழுதிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா M2 வெளியே போகிறது எழுதிக்கிறேன். அப்போ மொத்தம் 2 T2 வெளியே போகுது, ஒரு T மட்டும் வெளியே மேலே போகுது ஓகேங்களா, மேலே போகுது. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது மேலே இருக்கிற டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் கீழே நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். T மைனஸ் T2 minus T2 equal to acceleration 0. ஏன் அப்படின்னா ரிஜிட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறங்காட்டி அந்த புள்ளை வந்து பார்த்தீங்கன்னா immovable, அப்போ 0. அப்போ T is equals to 2T2 ஓகேங்களா, 2T2. ஸோ நெக்ஸ்ட் அப்பேரண்ட் வெயிட் இன் த லிஃப்ட். ஸோ நீங்கள் கிராவிடேஷன் லெசன்லேயே பார்ப்பீங்க. ஸோ இந்த லெசன்லேயே நான் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ லிஃப்ட் அட் ரெஸ்ட் ஆர் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா ஆர் அப்பேரண்ட் வெயிட். அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி mg தான் இருக்கும் ஓகேங்களா, mg தான் இருக்கும். லிஃப்ட்டில் போகிறப்ப கண்டிஷன்ஸ் படி நமக்கு மாறும். நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிஃப்ட் வந்து நம்ம லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் ரெஸ்ட்லேயோ அல்லது யூனிஃபார்ம் மோஷன்லேயோ இருந்தது அப்படின்னா அந்த அப்பேரண்ட் வெயிட் லிஃப்ட்டில் இருக்கக்கூடிய வெயிட்டும் நம்மளோட ஒரிஜினல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதே வந்து ஆக்சலரேட் ஆகுது a is equals to g சரி a அப்படிங்கிற ஆக்சலரேஷன்ல அப்வர்ட்ஸ்ல போகுது அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் வில் பி mg பிளஸ் ma. அதாவது அந்த லிஃப்ட் போகக்கூடிய ஆக்சலரேஷன் தான் a ஓகேங்களா. ஸோ நீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாவே எக்ஸாமைன் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஒரு லிஃப்ட்ல ஏறிட்டு மேலே போறீங்க, டாப் ஃப்ளோருக்கு ஒவ்வொன்றா போறீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் அதிகமா நீங்களே ஒரு ப்ரெஷர் கீழே தள்ளுற மாதிரி யோசிப்பீங்க சரிங்களா. ஸோ வெயிட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், கீழே போறதா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஓகேங்களா. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா கீழே நம்ம போடுவோம் வெயிட். ஸோ அப்போ நமக்கு ப்ரெஷர் அதிகமாக தாங்குற மாதிரி நமக்கே தெரியும். ஸோ அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நமக்கு அப்பேரண்ட் வெயிட். ஸோ அது அப்பேரண்ட் வெயிட் தெரியும், அப்படி தெரியும். ஆனால் ஒரிஜினலாக இன்க்ரீஸ் ஆகாது ஓகேங்களா. நம்ம வெயிட் மிஷின் வச்சு பார்த்தாலும் நம்மளோட வெயிட் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வெயிட் தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா லிஃப்ட் மேலே ஆக்சிலரேட் ஆகிறப்ப கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சூடோ ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். நான் ஏற்கனவே சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சலரேட்டிங் சிஸ்டத்தில் சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ நான் மேலே வித் ஆக்சலரேஷன் நான் மேலே போனேன் அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் வந்து கீழே கிரியேட் ஆகும் ஓகேங்களா, கீழே கிரியேட் ஆகும். ஸோ அதனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். இதே நான் வந்து டவுன்வர்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ஸ் நான் கீழே போயிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு சூடோ ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகும், அப்போ வெயிட் குறையிற மாதிரி தெரியும். ஸோ ஆக்சலரேட் அப்வர்ட்ஸ் அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல்ஸ் டு mg plus ma. இதே வந்து டவுன்வர்ட் ஆக்சலரேட் ஆச்சுன்னா அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு mg minus ma. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு g அப்படின்னு எடுக்கணும், ஈக்குவல் டு g எடுக்கணும். ஸோ அந்த கண்டிஷன்ல ஃப்ரீ ஃபால் அப்படின்னா எப்பயுமே கீழே தான் போகும். அப்போ இந்த கண்டிஷன் எடுத்துட்டு ஏக்கு பதிலாக ஜின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா mg minus mg is equals to 0 ஓகேங்களா. ஃப்ரீ ஃபால் கண்டிஷன்ல லெஃப்ட்ல நாம இருக்கும் பொழுது அப்பேரண்ட் வெயிட் வில் பி 0 ஓகேங்களா, வெயிட் லெஸ்ஸா ஃபீல் பண்ணும். இதே வந்து ஆக்சலரேட் ஆகுது பட் accelerating downwards ஓகேங்களா, accelerating downwards but greater than g, acceleration due to gravity விட நான் வேகமா கீழே வந்து அப்படின்னா அந்த லிஃப்ட் கீழே வந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நாம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஃப்ளோர் டு சீலிங். ஸோ லிஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்ல இருந்து நம்ம மேலே பறந்து சீலிங்கை போய் தொடுவோம் ஓகேங்களா, ஃப்ளோர்ல இருந்து சீலிங் போய் தொடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொல்யூஷன் ஆஃப் பால் வித் வால் ஓகேங்களா, வித் வால் ஆர் கிரிக்கெட் பேட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆங்கிள் வித் தி வால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீட்டா, ஆங்கிள் வித் தி வால் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா ஓகேங்களா, ஆங்கிள் வித் தி வால் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் 1 கேஸ் 2 2 கேஸ் இருக்குது. டைரக்ட் அப்ளை ஃபார்முலா இது எப்போ அப்படின்னா நோ எனர்ஜி இஸ் லாஸ்ட். இந்த கொல்யூஷன் அப்போ
no energy is lost, perfectly elastic collision. So perfectly elastic collision அப்படின்னா no energy loss, no momentum change, sorry no energy loss, ஓகேங்களா. perfect elastic collisionல no energy change. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து m அப்படிங்கிற மாசில் இருக்கிறது கூடியது வெலாசிட்டி வித் ஆங்கிள் வாலோட வித் ஆங்கிள் டீட்டால வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ணி மறுபடியும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். 2mv sin theta எழுதலாம், 2mv cos alpha எழுதலாம். அது எப்படி அப்படின்னா வித் வித் சாரி வித் வால் வந்து டீட்டா ஆங்கிள் மென்ஷன் பண்ணிக்குது. இதே வந்து வித் அந்த வால்க்கான நார்மல் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படிங்கிற டீட்டால இருக்குது, ஓகேங்களா. ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டை வச்சு நம்மளால ரெண்டு விதமான ஃபார்முலா கொண்டு வர முடியும். ஸோ டெல்டா பி சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு நீங்க இந்த டீட்டா வச்சு எழுதுனீங்கன்னா 2mv sin theta. இதே வந்து ஆல்ஃபா ஆங்கிளை வச்சு எழுதுனீங்கன்னா டெல்டா பி சேஞ்ச் இன் மொமெண்டம் ஈக்குவல் டு 2mv cos alpha. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்ஸ், ஓகேங்களா. இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன்ஸ் எப்போ அப்படின்னா when energy is no, எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகாம இருந்தது அப்படின்னா. இதே வந்து எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னு என்ன ஃபார்முலானா நம்ம வெக்டார்ஸா பிரிக்கணும், ஓகேங்களா. வெக்டார்ஸா பிரிச்சு இனிஷியல் மொமெண்டம் அண்ட் ஃபைனல் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் என்ன சொல்றது வெக்டார் டைரக்ஷன் அப்படின்னா இதை நம்ம ரெண்டா பிரிக்கணும். ஸோ இப்படி பிரிக்கலாம், இப்படி பிரிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வெக்டார் டைரக்ஷன், அப்போ இதை இப்படி பிரிக்கலாம், இதை இப்படி பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரிச்சு நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது we will be having இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. ஸோ இனிஷியல் மொமெண்டம் அப்படின்னா ஸோ நான் உங்களுக்கு வந்து போர்ட்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலோட கொலாய்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் 1. ஸோ கேஸ் 1ல என்ன பார்த்துக்கணும், ஸோ கேஸ் 1ல என்ன பார்த்துக்கணும், டெல்டா இ வில் பி 0. ஸோ நோ எனர்ஜி லாஸ், ஓகேங்களா. டெல்டா இ வில் பி 0, நோ எனர்ஜி லாஸ். ஸோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்படி ஹிட் ஆகுது, ஓகேங்களா. ஹிட் ஆகுது, மறுபடியும் அதே மாதிரி போயிடுச்சு, ஓகேவா. வித் ஆங்கிள் ஆங்கிளோட ஸோ வாலோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. இதே வந்து வாலோட நார்மல் அப்படின்னா பர்பெண்டிகுலரா வரையுது. ஸோ அதோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, ஓகேங்களா. ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுக்கு நம்ம எப்படி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் பாலோட டைரக்ஷன் வந்து இப்படி, நெக்ஸ்ட் வந்து இப்படி. ஸோ நோ எனர்ஜி லாஸ் அப்படின்னா அதோட வெலாசிட்டி வில் பி கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும். வெலாசிட்டி இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் ஒண்ணுதான், ஓகேங்களா. இங்கேயும் ஒண்ணுதான், இங்கேயும் வீத, இங்கேயும் வீத, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான நம்ம ஃபார்முலா என்னது, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், ஓகேங்களா. ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஸோ அப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியல் மொமெண்டம் கண்டுபிடிச்சோம். ஸோ இனிஷியல் மொமெண்டம், ஸோ இனிஷியல் பி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஜஸ்ட் எம்வி வெக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். பட் நான் சிம்பிளிஃபிகேஷனுக்காக நான் ஈக்குவேஷனை டைரக்டா கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வெக்டார்ஸ் பிரிச்சுக்கிறேன். வெக்டார்ஸ் பிரிச்சோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட், அப்போ டெய்ல இருந்து நான் ரெசல்யூஷன் பண்றேன், ஓகேங்களா. ரிசால்விங் ஆஃப் வெக்டார்ஸ் பண்ண அப்படின்னா இந்த டீட்டாவை வச்சு நான் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல டீட்டா வரும், ஓகேங்களா. இந்த இடத்துல டீட்டா வரும். இதே இந்த ஆல்பா வச்சு பண்ணனா இந்த இடத்துல ஆல்பா வரும். ஸோ நெக்ஸ்டா சொல்றேன், ஓகேங்களா. இப்போ டீட்டா வச்சு நம்ம எழுதும்போது இது எம்வி சைன் டீட்டா, ஓகேங்களா. எம்வி சைன் டீட்டா, இது எம்வி காஸ் டீட்டா, ஓகேங்களா. இதே வந்து இதையும் பிரிச்சோம் அப்படின்னா இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட், ஓகேங்களா. இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். அப்ப இது என்ன வரும், எம்வி காஸ் டீட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா எம்வி சைன் டீட்டா. ஸோ அப்படிங்க எழுதணும். ஸோ பி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு, ஓகேங்களா. ஸோ பி இனிஷியல் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிங்கிறது வெக்டார், ஓகேங்களா. வெக்டார் தான். ஸோ வெக்டார் அப்படின்னா நம்ம வித் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எம்வி சைன் டீட்டா எடுக்கலாம், எம்வி சைன் டீட்டா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஓகேங்களா. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறங்காட்டி ஜஸ்ட் ஐ கேப் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதே வந்து பாத்தீங்கன்னா இனி ஜே கேப். ஸோ இதுல பாருங்களேன், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் எம்வி காஸ் டீட்டா பட் மைனஸ் ஜே கேப். ஸோ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறங்காட்டி மைனஸ் போட்டேன், ஓகேங்களா. நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருக்கிறங்காட்டி வந்து நான் மைனஸ் போட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பி ஃபைனல். ஸோ பி ஃபைனல் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ பி ஃபைனல் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எம்வி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைன் டீட்டா எழுதிடலாம். ஸோ எம்வி சைன் டீட்டா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது, நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஐ கேப். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இது நெகட்டிவ் ஜே ஆக்சிஸ்ல இருக்குது. அப்ப எம்வி காஸ் டீட்டா மைனஸ் ஜே கேப். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ், ஓகே, நெகட்டிவ் சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெகட்டிவ் சிம்பிள் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா இங்க ஒரு நெகட்டிவ் போட்டுக்கலாம், இங்க ஒரு நெகட்டிவ் போட்டுக்கலாம். ஸோ நெகட்டிவ் போட்டோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிட்டு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2mv sin theta அப்படின்னு கிடைக்கும்.
இந்த நெகட்டிவ் கேன்சல் ஆகிட்டு எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்குது. அதே டைம் இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் டேர்ம்ல இருக்குது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு நான் தீட்டா வச்சு பார்க்கும்போது சேஞ்ச் இன் மொமெண்டம் என்னது 2mv sin theta 2mv sin theta I cap அப்படின்னு முடிச்சுக்கலாம். ஸோ வெக்டர் போறனால போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா மேக்னிடியூட் மட்டும் அப்படின்னா 2mv sin theta. ஓகேங்களா, 2mv sin theta. ஸோ தீட்டா வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த 2mv sin theta வருது. இதே வந்து நம்ம ஆல்பா வச்சு போடும்பொழுது, ஸோ ஆல்பா வச்சு போடும்பொழுது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்பா வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா வரும். ஓகேங்களா, இந்த இடத்துல ஆல்பா வரும். அப்ப நம்ம காம்பனன்ஸை பிரிக்கும் போது இங்க எம்வி காஸ் ஆல்பா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்வி சைன் ஆல்பா, இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல ஆல்பா அப்படிங்கும் பொழுது நம்ம பிரிக்கும் போது இப்படி பிரிச்சோம்னா இந்த இடத்துல எம்வி காஸ் ஆல்பா, இந்த இடத்துல எம்வி சைன் ஆல்பா. இங்க எப்படி இந்த காம்போனன்ட் கேன்சல் ஆச்சு அதே மாதிரி எம்வி சைன் ஆல்பாவும் எம்வி சைன் ஆல்பாவும் கேன்சல் ஆகி கடைசியில எம்வி காஸ் ஆல்பா இன்டூ 2 வரும். ஓகேங்களா, 2mv cos alpha. ஓகேங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ் when energy is not lost. ஸோ எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாதப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன். ஓகேங்களா, எனர்ஜி லாஸ் ஆகாதப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கேஸ். ஸோ செகண்ட் கேஸ் என்ன பார்த்துக்கணும்? ஸோ செகண்ட் கேஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எனர்ஜி லாஸ் டேக்கிங் பிளேஸ். ஓகேவா, எனர்ஜி லாஸ் வந்து பாத்தீங்கன்னா டேக்கிங் பிளேஸ். அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்துக்கணும். ஸோ டெல்டா இ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் நடக்கல அப்படின்னா வி வில் நாட் சேஞ்ச். ஓகேங்களா, வில் நாட் சேஞ்ச். அப்போ எனர்ஜி லாஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நம்ம டயக்ராம் போட்டோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான், அதே டீட்டா, இதே வந்து நார்மலோட இட் இஸ் ஆல்பா, அதே கண்டிஷன்ஸ் தான். பட் நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் வர்ற வெலாசிட்டி v1, செகண்ட் வர்ற வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா v2, செகண்ட் வர்ற வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா v2. ஓகேங்களா, செகண்ட் வர்ற வெலாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா v2. ஸோ இந்த கண்டிஷனுக்கு அதே மாதிரி பிரிச்சு. ஓகேங்களா, டெல்டா பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீட்டா வச்சு பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ஒரு காம்போனன்ட், இது ஒரு காம்போனன்ட். ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் வந்து டீட்டா இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல தான் வந்து நமக்கு டீட்டா இருக்கும் போது ஸோ அதை வச்சு நம்ம காம்போனன்ஸா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல எம் v1 cos theta, இங்க mv1 sin theta, mv1 sin theta. இதை பிரிச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல mv2 cos theta. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும், இந்த காம்பனன்ட் நமக்கு என்ன கிடைக்கும், v2 sin theta. சோ இந்த மாதிரி வந்து நமக்கு காம்பனன்ட்ஸ் கிடைக்கும். அப்போ p இனிஷியல், சோ p இனிஷியல் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா p இனிஷியல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் sin காம்பனன்ட் எடுக்கிறேன். mv1 sin theta. ஓகேங்களா, sin theta அதோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், மைனஸ் ஜே கேப் தான் இது வரும். ஸோ மைனஸே போட்டுக்கிறேன். mv1 cos theta ஜே கேப். ஓகேங்களா, ஜே கேப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பி ஃபைனல் நான் கண்டுபிடிக்கிறேன். பி ஃபைனல் கண்டுபிடிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைன் காம்பனன்ட் எடுக்கிறேன். mv2 sin theta மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் ஜே ஆக்சிஸ் mv2 cos alpha. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் டெல்டா பி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கேன்சல் ஆகாது. பட் நமக்கு ஒரு ஜெனரலான ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2016 கேட்ட கொஸ்டின், த வேல்யூ ஆஃப் இம்பல்ஸ் இம்பார்ட்டட் பை த வால் அண்ட் த பால் வில் பி. ஸோ இம்பல்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டெல்டா பி. ஸோ டெல்டா பி தான் கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது 2mv cos 60 டிகிரி, 2mv cos 60 டிகிரி. ஸோ cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா mv யூ வில் பி கெட்டிங். ஓகேங்களா, mv யூ வில் பி கெட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், நான் ஸ்ப்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் உருவாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பொசிஷன் ஐபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இனிஷியல் பொசிஷன்
ஐபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நான் டிஸ்பிளேஸ் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் இந்த இனிஷியல் பொசிஷனுக்கே வரப்பாகும். அதனால உருவாகக்கூடிய ஃபோர்ஸ் தான் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஸோ நான் இந்த டைரெக்ஷனில் ஸ்ட்ரெச் பண்ண இழுத்தேன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செர்டைன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கை இழுத்துட்டு நான் மறுபடியும் விட்டுட்டேன்னா அதே இனிஷியல் பொசிஷன் கொஞ்ச நேரம் இப்படி ஆசிலேட் ஆகிட்டு மறுபடியும் அந்த இனிஷியல் பொசிஷன்லேயே வந்து நிற்கும். அந்த இனிஷியல் பொசிஷன்லேயே வந்து நிற்கிறதுக்கான காரணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். நான் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணேன், இந்த மாதிரி கொடுத்து நான் ஸ்ட்ரெச் பண்ணேன் அப்படின்னா டுவர்ட்ஸ் இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே எலாங்கேஷன் ஆர் ஸ்ட்ரெச்சிங் அந்த எக்ஸுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ என்ன, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் கேஎக்ஸ். ஏன் அப்படின்னா நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் எலாங்கேஷன் ஆர் கம்ப்ரெஷனில் இருக்கிறங்காட்டி. இதே நான் கம்ப்ரெஸ் பண்ணேன், ஸோ இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் கம்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே இருக்கும் ஓகேங்களா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் ஓகேங்களா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரிங்குக்கு பார்த்த மாதிரி அதை ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன சொன்னோம், மாஸ்லெஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ்ல ஸ்ட்ரிங் இருந்தது அப்படின்னா டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சேம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்கில் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வில் பி சேம் ஓகேங்களா. மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங் ஃப்ரிக்ஷன்லெஸ் ஸ்ப்ரிங் ரெண்டுமே இருந்தது அப்படின்னா அதோட ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வில் பி சேம் ஓகேங்களா. ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வில் பி சேம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெண்டு பேர் ராஜு ஷியாம் 2 பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் இந்த பக்கம் இருக்கிறாரு, இவர் இந்த பக்கம் இருக்கிறாரு. ஸோ 2 பேருமே எலாங்கேட் தான் பண்ணுறாங்க ஓகேங்களா. இவர் வந்து x1 டிஸ்டன்ஸ்க்கு எலாங்கேட் பண்ணுறாரு, இவர் x2 டிஸ்டன்ஸ்க்கு எலாங்கேட் பண்ணுறாரு ஓகேங்களா. x2 டிஸ்டன்ஸ்க்கு எலாங்கேட் பண்ணுறாரு. ஸோ இப்போ அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எவ்வளோவா இருக்கும், இவருக்கு kx2 மைனஸ் kx2 ஓகேங்களா. இவருக்கு என்னவா இருக்கும் k மைனஸ் kx1. ஆஸ் அ டோட்டலாக ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மொத்தமாக எவ்வளோ, மைனஸ் கே இன்ட்டு x1 ப்ளஸ் x2 மைனஸ் கே x1 ப்ளஸ் x2. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த இடத்துல பாசிட்டிவ்னே எழுதிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக்னெட்யூட் கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனாலையும் எலாங்கேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறதுனால தான் அந்த மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல மேக்னெட்யூட் மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ். ஸோ நீங்கள் ஸ்ப்ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட கே வேல்யூ. ஸோ கே வேல்யூ அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஸோ எஃப்எஸ்பி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப கேஎக்ஸ் அப்படின்னு எழுதியிருப்போம். கே அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஒவ்வொரு மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்குக்கும் கே இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ ஓகேங்களா. அந்த ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கும் கே இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ 2 விதமான கே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கை வந்து நான் சீரீஸாக கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட நெட் கேஎஸ்பி. ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ கே கொடுக்கும் அப்படின்னா 1/k. ஸோ நான் அந்த ரெண்டும் சேர்றப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை கேன்னு எடுத்துக்கிட்டேன்னா 1/k இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/k1 ப்ளஸ் 1/k2 ஓகேங்களா. 1/k2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதே நான் ரீப்ளேஸ் பண்ணி கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் அதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல்ஸ் டு k1 k2 டிவைடட் பை k1 ப்ளஸ் k2 அப்படி கிடைக்கும். இதே வந்து பேரலாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா 2 மெத்தடில் பேரலாக கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் பேரலாக கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் பேரலாக கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இப்படி வேணால் பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 2ஐயும் ப்ளஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஸோ k is equals to k1 plus k2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங். எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரிங்கோட லென்த் ஓகேங்களா. எல் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரிங்கோட லென்த். அதை நான் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டேன். அப்போ L/2 லென்த்ஸை நான் கட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதோட கே வேல்யூ என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லோட கே வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா கே டேஷ். ஸோ இந்த ஒரு ஸ்ப்ரிங்கோட கே வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அப்போ கே ஃபஸ்ட்டு கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். இதே வந்து கே டேஷ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு L/2. ஸோ நம்ம அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 2/L அப்படின்னு வரும். ஸோ அப்போ k/k dash is equals to L divided by 2/L ஓகேங்களா. ஸோ யார் 1/L/2 யா. ஸோ இது வந்து L கேன்சல் ஆகிட்டு நமக்கு k1 ஈக்குவல் டு k dash is equals to
2L அப்படின்னு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:1 ரேஷியோவில் பிரித்து அப்படின்னா 1/2L கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2K கிடைக்கும். இதே வந்து நான் 3 பார்ட்ஸாக பிரிச்சுன்னா 1/3L கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3Kவாக மாறும். அப்போது நான் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 டைம்ஸ் 4 பாகமாக வெட்டுறேன் அப்படின்னா 1/4L. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்ப்ரிங்கோட வேல்யூ, ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4K அப்படின்னு கிடைக்கும். அப்போது நான் n டைம்ஸாக நான் வெட்டினேன் அப்படின்னா எனக்கு n டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். n டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ n டைம்ஸாக வெட்டினேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து n டைம்ஸாக குறையும், கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இதே நான் வந்து ஸ்ப்ரிங்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஸ்ப்ரிங்கை சேர்த்துறேன் அப்படின்னா அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2L மாறிடும். அதே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா K/2 மாறிடும். ஓகேங்களா, K/2 மாறிடும். ஓகேங்களா. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் லென்த்தை பொறுத்து நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கிறோம். பிரித்தோம் அப்படின்னா n டைம்ஸ் பிரித்தோம் அப்படின்னா லென்த் வந்து n டைம்ஸ் குறையும், K வந்து பார்த்தீங்கன்னா n டைம்ஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஃப்ரேம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இனர்ஷியல் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வில் பி 0, நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் ஆக்சலரேஷன் வில் பி தேர். ஸோ இனர்ஷியல் ஃப்ரேமில் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைன்னா யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகலாம். நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் ஆக்சலரேட்டிங்கில் இருக்கும். ஸோ நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வேலிட் ஃபார் அப்சர்வர் இன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகேங்களா, நியூட்டன்ஸ் லாஸ் எல்லாம் வேலிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லா வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ சூடோ ஃபோர்ஸ்னால நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஓகேங்களா, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் இருந்தால் தான் ஆக்ட் ஆகும். ஸோ நான் லிஃப்ட்டில் பார்க்கும்போது நான் ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமில் இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூடோ ஃபோர்ஸை நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அது தானாக உருவாகிறதா நாம் உருவாக்க முடியாது. ஓகேங்களா, ஆக்சலரேட்டட் ஃப்ளேம். ஓகேங்களா, நியூட்டன்ஸ் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா, நியூட்டன்ஸ் லாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒபே பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து MA அப்படிங்கிற ஆக்சலரேஷனில் அப்படிங்கிற ஃபோர்ஸ் மூலயமா ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் வந்து இந்த மாஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூடோ ஃபோர்ஸ் சொல்லி -MA ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கிரியேட்டட். ஓகேங்களா, இட் வில் பி கிரியேட்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு ஃபார்முலா சொல்லிடுறேன், A = G tan θ. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, A = G tan θ. ஸோ அது என்னென்ன கண்டிஷனில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதில் வந்து ஒரு கண்டிஷன், ஜென்ரலான ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு, பாப் ஆஃப் மாஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பெண்டலம் மாதிரி தான். ஸோ ஒரு ட்ரக் மூவ் ஆகிட்டு இருக்குது, அந்த ட்ரக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பாப் அப்படிங்கிற ஒரு கல்லுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பாபை வந்து பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அந்த ட்ரக் வந்து அந்த ட்ரெயின் ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் θ இன் த ஈக்குலிபிரியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஆக்சலரேஷன் ஏல மூவ் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த பாபு மேலே உள்ளே இருக்கிற பாபு மேலே ஒரு சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். ஓகேங்களா, சூடோ ஃபோர்ஸ் வில் பி கிரியேட்டட். ஸோ அது வந்து ஆப்போசிட் இந்த டைரக்ஷன்னாலும் அதோட மேக்னிடியூடும் MA தான். ஓகேங்களா, அதோட மேக்னிடியூடு வில் பி MA. ஸோ அதை வந்து நம்ம பிரித்து ஸோ இதில் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா, டீங்கிற டென்ஷன் இருக்கும். ஸோ அதை வித் ரெஸ்பெக்ட் டு θ பிரித்தோம் அப்படின்னா நமக்கு T cos θ T sin θ ரெண்டாக பிரியும். அப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் மூலமாக பார்த்தோம்னா T cos θ = mg, இதே வந்து T sin θ = MA. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது ஸோ இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னாலே T will be cancelled. ஸோ tan θ = mm will be cancelled. tan θ = A/G. அப்போ A = G tan θ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. A = G tan θ அப்படிங்கிறத நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லாவோட அப்ளிகேஷன் தான் பார்த்தோம். ஸோ தேர்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேங்களா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் வில் ஆக்ட் அண்டர் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஸோ நம்ம 10th ஒரு சம் படிச்சிருப்போம். அதாவது குதிரை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஒரு காட்டை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போகிறதுக்கு என்ன சொல்லும் அப்படின்னா நான் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரோடு மேலே கொடுக்குறேன், அதுக்கு ரியாக்ஷன் ஃபோர் நியூட்டன்ஸ் தேர்டில் படி அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா என் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃபோர்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் என்னால் மூவ் ஆக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஆக்ஷன் ப்ளஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பாடிஸில் தான் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அதோட உண்மையான ரீசன் என்ன அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த ரோடு வந்து எது மேலே ரியாக்ஷன் காட்டும் அப்படின்னா காட்டு மேலே தான் காட்டும். ஓகேங்களா, காட்டு மேலே தான் காட்டும். ஸோ அப்படி காட்டுறங்காட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல குதிரை வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா, நம்ம 10th பார்த்துருப்போம் இந்த ஒரு ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து
பேசிக்ஸ் மேட்ச் நடத்தும்போது சொல்லியிருந்தேன் மொத்தம் ஃபோர் கன்சர்வேஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மொமெண்டம் ஒன்று, ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று, ஓகேங்களா. ஆங்குலர் மொமெண்டம் ஒன்று, அதுக்கப்புறம் எனர்ஜி ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த 4லேருந்து கண்டிப்பாக நீட்லேயும் ஜேஇ மெயின்ஸ்லையும் கொஸ்டின் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கொஸ்டின் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன், ஓகேங்களா. இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு என்னென்னா டெல்டா பி வில் பி ஜீரோ. டெல்டா பி வில் பி ஜீரோ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ. அப்போ ஃபோர்ஸ் வில் பி ஜீரோ அப்படின்னா பி மொமெண்டம், ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் வில் பி ஜீரோ, ஓகேங்களா. கான்ஸ்டன்ட் வில் பி ஜீரோ. அப்போது ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோ அப்படின்னா டெல்டா பி ஜீரோ, ஹென்ஸ் மொமெண்டம் வில் பி கன்சர்வ்டு, ஓகேங்களா. மொமெண்டம் வில் பி கன்சர்வ்டு, ஓகேங்களா. மொமெண்டம் வில் பி கன்சர்வ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆஃப் த கன். ஸோ ரீகாயில் ஆஃப் த கன், ஸோ இப்போ கன் சுடும் பொழுது கன்னில் வந்து சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த புல்லட் உள்ள கன்குள்ளே இருக்கிற புல்லட்டும் எந்த மோஷன்லேயும் இருக்குது. அப்போது வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கண்டிஷனில் ஜீரோ. அதே மாதிரி வெலாசிட்டி ஆஃப் த கன், ஓகேங்களா. வெலாசிட்டி ஆஃப் த கன் ஆல்சோ வில் பி ஜீரோ. வெலாசிட்டி ஆஃப் த கன் இனிஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ. இதே வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பி இனிஷியல் வில் பி ஜீரோ, ஓகேங்களா. பி இனிஷியல் வில் பி ஜீரோ. ஆனால் அப்போ நமக்கு கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் படி என்னது? டெல்டா பி ஈக்குவல் டு டெல்டா பிஎஃப் மைனஸ் பிஏ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ நமக்கு பிஐ ஜீரோ அப்படின்னா பிஎஃப் வில் பி ஜீரோ, ஓகேங்களா. பிஎஃப் வில் பி ஜீரோ. ஸோ அந்த கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி அப்படிங்கிற வெலாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எம் அப்படிங்கிற மாஸ் இருக்கக்கூடிய புல்லட் இந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா நமக்கு இந்த கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் எவ்வளோ வெலாசிட்டி யூ அப்படிங்கிறத வெலாசிட்டியாக இருந்ததுன்னா அந்த யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த கன் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ டெல்டா பி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் புல்லட் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எம் இன்ட்டு வி மைனஸ் கேபிட்டல் எம் இன்ட்டு யூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது ஸ்மால் எம் வி. ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், ஓகேங்களா. ஸ்மால் எம் v equal to capital M into U, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆஃப் த கன் கான்செப்ட். நெக்ஸ்ட்டு ராக்கெட் ப்ரொபல்ஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் நான் ஏற்கனவே இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அந்த F is equals to dp/dt, பிக்கு பதில் mvன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் மாஸ் வேரியபிள்னு எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஃபோர்ஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வெலாசிட்டி வெக்டர் dm/dt அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து இந்த ராக்கெட் ப்ரொபல்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸோ ராக்கெட் வந்து இப்போ மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ ஃபியூயல் எரியறங்காட்டி தான் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகுது. அப்போ ஃபியூயல் அப்படிங்கிறது இட் ஹேஸ் சர்டைன் மாஸ். அப்போ ஃபியூயல் எரியறப்ப அந்த மாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஃபியூயல் குறைய அந்த ராக்கெட்டோட வெயிட்டும் குறையும். ஸோ அதனால தான் இது வேரியபிள் மாஸ் சிஸ்டம். மாஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ அதில் வந்து dm/dt அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் த ஃபியூயல் பர்னிங், ஓகேங்களா. ரேட் ஆஃப் த ஃபியூயல் பர்னிங். ஸோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்கு எஃப் எக்ஸாஸ்ட் அப்படின்னா எனக்கு கேஸ் எரியறதுனால உருவாகக்கூடிய டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே போகணும் அப்படின்னா இப்படி கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஆப்ஜெக்ட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உருவாகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் த்ரஸ்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது, மேக்னட்யூடில் ஈக்குவலாக தான் இருக்குது, பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இந்த கேஸ் எரியறங்காட்டி எஃப் எக்ஸாஸ்ட் அப்படிங்கிறது கீழே ஆக்ட் ஆகிறங்காட்டி தான் நமக்கு எஃப் த்ரஸ்ட் மேலே கிடைக்குது, ஓகேங்களா. ஸோ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் தான் இருக்கும், ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ இது சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்க ராக்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மேலே போகிற ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் த்ரஸ்ட். ஸோ எஃப் த்ரஸ்ட்டும் எஃப் எக்ஸாஸ்ட் அந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் இன் மேக்னட்யூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன், ஓகேங்களா. ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ இப்போ ஃபஸ்ட் கண்டிஷனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மாஸ் ராக்கெட்டோட இனிஷியல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராக்கெட் வந்து கிளம்பவே இல்லை, டைம் ஈக்குவல் டு 0, இனிஷியல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா m0. இதே வந்து இப்போ இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னே வச்சுக்கலாம். ஒரு பர்டிகுலர் டைமில் t ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அட் பர்டிகுலர் டைமில் t ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் எக்ஸாஸ்ட் எரிய நமக்கு ஆக்சலரேஷன் வில் பி கிரியேட்டட், ஃபோர்ஸ் கிரியேட்டட் அப்படினால ஆக்சலரேஷன் வில் பி கிரியேட்டட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்போது நம்ம இனிஷியலில் பார்த்த வெலாசிட்டியை விட ஃபைனலில் பார்க்கக்கூடிய அந்த விங்கிற வெலாசிட்டி வில் பி மோர், ஓகேங்களா. ஸோ நம்ம இது வந்து இனிஷியல் கண்டிஷனில் ஏதோ ஒரு டைம் இப்போ t ஈக்குவல் டு 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. t ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ ராக்கெட் பறக்க ஆரம்பிச்சு ஒரு செகண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம v0 அப்படின்னு எடுத்துக்கிறோம், மாசம் வந்து பார்த்தீங்கன்னா m0 அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இதே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் செர்டைன் டைம் ஒரு 10 செகண்டாக இருக்கலாம், 20 செகண்டாக இருக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே மேலேயே கான்செப்ட் பார்த்துருந்தோம் எஃப் எக்ஸாஸ்ட் எஃப் அப்த்ரஸ்ட்.
அப்போ வந்து ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும். ஸோ ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி அதிகமாகத்தான் செய்யும். அப்போது வெலாசிட்டி அட் பர்டிகுலர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியோட அதிகமாகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் குறையும் ஓகேங்களா, மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாஸ்ட் ஸ்பீட் ஆஃப் burnt gas ஓகேங்க, எக்ஸாஸ்ட் ஸ்பீட் ஆஃப் burnt gas. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா u vector is equals to vg vector minus vr vector, vg minus vector vg minus vr vector. ஸோ vg vector அப்படிங்கிறது என்னென்னா velocity of the gas ஓகேங்களா, velocity of the gas, velocity of the ஸோ velocity vector vr velocity vector வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராக்கெட்டோட velocity upgoing velocity. ஸோ ரிலேட்டிவ் டு ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் u எக்ஸாஸ்ட் ஸ்பீட் ஆஃப் burnt gas வந்து பார்த்தீங்கன்னா vg vector minus vr vector ஓகேங்களா, vr vector. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா f exhaust gas is equals to u dm by dt. அதே மாதிரி f thrust ஆஃப் ராக்கெட்டும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா u dm by dt தான் ஓகேங்களா, u dm by dt. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ v நாட் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஓகேங்களா, இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் நமக்கு வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா v is equals to v நாட் ப்ளஸ் log e m நாட் பை m ஓகேங்களா, log e m நாட் பை m ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் தி ராக்கெட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டுக்கும் சம் ஆஃப் த மாஸ் இருக்குது. அப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகும் mg. அப்போது எஃப் ஆஃப் த்ரஸ்ட் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சலரேட்டிங். ஸோ இது நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம், இது நெகட்டிவ்னு எடுத்து நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா எஃப் த்ரஸ்ட் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது ஓகேங்களா. எஃப் த்ரஸ்ட் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கிடைக்குது. ஸோ அதுக்கு வந்து டேரக்ட் அப்ளிகேஷன். இஃப் ஃபோர்ஸ் ஆன ராக்கெட் எவ்வளோ கொடுத்தாங்க, 300 மீட்டர் பர் செகண்ட். சரி, வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. ஃபோர்ஸ் வந்து 310 நியூட்டன் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் ஃபியூயல் வந்து பார்த்திங்கன்னா dm by dt. அப்போது f is equals to v dm by dt டைரக்ட் ஃபார்முலா. ஸோ நியூட்டன் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 210 டிவைடட் பை ஸோ வெலாசிட்டி நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் 300. ஸோ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7/10 0.7 kg per second. ஸோ இது வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு புல்லே சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஒரு கண்டிஷனில் 0வாக இருக்கும், டோட்டல் ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு கண்டிஷனில் 0வாக இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனையெல்லாம் நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புள்ளி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 புள்ளிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துருப்போம் ஓகேங்களா. 1 to 2 புள்ளிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்துருப்போம். பட் அது கொஞ்சம் கஷ்டமாக கேட்க நினச்சாங்கன்னா இதிலிருந்து கேட்க மாட்டாங்க. ஸோ கஷ்டமாக ஈஸியாக கேட்கும், மேஜர்லி ஈஸியாக தான் கேட்பாங்க. அப்படி கேட்குற மாதிரி இருந்தால் மேஜர்லி இந்த 6 to 7 கான்செப்ட் சொல்லியிருப்போம் ஓகேங்களா, புள்ளியிலேயே. ஸோ அதுலேருந்தே வந்துடும். இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக கேட்க நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு தயாராக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் புள்ளி சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே புரியும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த சிஸ்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும் ஓகேங்களா. புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ நான் அந்த புள்ளி சிஸ்டத்தில் போடுறது வந்து புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியாகவும் இருக்கும், புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மூவபிளாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய புள்ளி சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஓகேங்களா, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம ஹீமன்ஸ் அகாடமி சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அல்டிமேட் பேட்சில் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை. ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ.